நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் கம்ஃபோர்டர் டிஜிட்டல் சேனல். உங்கள் மெய்யான தேற்றரவாளர். அவர் பிறந்தது ஒரு குறிப்பிட்ட மதத்தினருக்காக அல்ல. அவர் பிறந்தது ஒரு குறிப்பிட்ட நாட்டினருக்காக அல்ல. அவர் பிறந்தது ஒரு குறிப்பிட்ட மொழி பேசக்கூடிய மக்களுக்காக அல்ல. அவர் பிறந்தது ஒரு குறிப்பிட்ட இன மக்களுக்காக அல்ல, முழு உலகத்திற்காக. ஒரு ஆட்டினுடைய ரத்தம், பறவையினுடைய ரத்தம் மனுஷனுடைய பாவத்தை போக்க முடியாது. ஒரு பரிசுத்தமுள்ள மனுஷ ரத்தம் சிந்தப்படணும். அது மூலமாக தான் பரிகாரம் செய்ய முடியும் என்பது தேவனுடைய ஒழுங்கு. அதனால கடவுள் மனிதனாய் வந்து பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை. அதனால தான் இயேசு கிறிஸ்து கன்னியின் வயிற்றிலே பிறந்தார். மனிதனுக்கு பாவ சாப பரிகாரம் செய்து அவனை ஆசீர்வதிக்கணும், அவன் சமாதானமா நிம்மதியா வாழணும் என்பதற்காக மனிதனாக கடவுள் வந்தார். எனக்கு பாவத்தை மன்னிங்க, சாபத்தை மாற்றுங்க, நீ வேதனையை நீக்குங்கன்னு வேண்டிக் கொண்டால் போதும், விசுவாசித்தால் போதும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்க நம்மை சுத்திகரிக்கும், சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றும், தோஷங்களை எல்லாம் மாற்றும். ஒரு ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில உண்டாகும். அதுக்கு தான் கடவுள் மனிதனாய் வந்தார். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய அன்பின் கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள். இது ஒரு விசேஷமான நிகழ்ச்சி. ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஜெபிக்கலாம் வாங்க இந்த நிகழ்ச்சி இப்படி நடைபெற்றாலும், இந்த நாளில் இல்லத்தில் கிறிஸ்மஸ் உள்ளத்தில் கிறிஸ்மஸ் என்று கிறிஸ்மஸ் பண்டிகையை முன்னிட்டு ஒரு விசேஷித்த நிகழ்ச்சியாக இன்றைக்கு உங்களுக்கு வழங்கப்படுகிறது. இதில் லட்சக்கணக்கான குடும்பங்கள் இணைந்திருக்கிறீங்க. ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நிகழ்ச்சிக்கு உங்கள் அன்போடு நான் வரவேற்கிறேன். விசேஷமாக அநேக இடங்களில் உங்களுடைய நண்பர்கள் அழைத்ததுனால, உங்களுடைய சொந்தங்கள் அழைத்ததுனால நீங்கள் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதற்கு, இந்த கிறிஸ்மஸ் சந்தோஷத்தில் பங்கு பெறுவதற்கு, அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நீங்கள் வந்திருக்கிறீங்க. அப்படி பல குடும்பத்திலிருந்து உங்களுடைய நண்பருடைய வீட்டிற்கு, உறவினர் வீட்டிற்கு வந்திருக்கிற உங்களை நானும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த கிறிஸ்மஸ் பண்டிகை என்பது எல்லாருக்கும் உரியது. இது குறிப்பிட்ட மதத்தினருக்கு உரியதும் அல்ல, குறிப்பிட்ட மொழி பேசக்கூடிய மக்களுக்கு உரியதும் அல்ல. இது எல்லாருக்கும் மகிழ்ச்சியை கொடுக்கிற ஒரு அருமையான பண்டிகை. உலகத்தில் இருக்கிற 225 நாட்டுக்கு மேலே இருக்கிறது. கிட்டத்தட்ட எல்லா நாடுகளிலும் இந்த பண்டிகையை கொண்டாடுகிறார்கள். எல்லா மொழி பேசக்கூடிய மக்களும் கொண்டாடுகிறார்கள். இது உலகம் முழுவதற்கும் ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கிற விசேஷமான ஒரு பண்டிகை நாள். அந்த நாளில் அதை நினைவு கூறுகிற அந்த நாளில் உங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும், நீங்களும் ஒரு சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ளணும், இயேசு கிறிஸ்து அருளுகிற சந்தோஷமாக மகிழ்ச்சியும் உங்கள் வாழ்க்கையிலே உண்டாகணும்னு சொல்லி தான் உங்கள் நண்பர்கள், உறவினர்கள் உங்களை இந்த விசேஷத்த நிகழ்ச்சிக்கு அழைத்திருக்கிறாங்க. அப்போ நீங்கள் தான் இந்த நாளிலே விசேஷமானவர்கள். நானும் உங்களை இயேசுவின் நாமத்தில் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளில் வெறும் பாட்டு கேட்டுட்டு அப்படியே சந்தோஷமாக ஒரு கேக் கொடுப்பாங்க, கிறிஸ்மஸ் கேக்கு அப்படி போகிறது மாத்திரம் அல்ல, அதை விட ஒரு பெரிய காரியம் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகிறாரு. உங்களை ஒவ்வொருவருக்கும் ஒரு தேவை இருக்குது. சிலருக்கு பாவத்திலேருந்து விடுதலை வேணும், நிம்மதி இல்லை, சமாதானம் வேணும். சிலருக்கு இந்த வியாதி என்னை துரத்திக்கிட்டே இருக்குது, எத்தனையோ மருந்துலாம் மாத்திரெல்லாம் பார்த்துட்டேன், இவ்வளோ சுகம் கிடைக்காதா அப்படின்ற ஏக்கம். சிலருக்கு இந்த கடன் பிரச்சனை தொடர்ந்துக்கிட்டே இருக்குது, முடிவே இல்லையா, இந்த வறுமை எங்கள் வீட்டை விட்டு போக மாட்டேங்குது, இதுக்கு ஒரு முடிவு வேணும். இந்த மாதிரி ஒரு பயம், திகில், ஒரு பிசாசு போராட்டம் மாதிரி தெரியுது, என்ன பண்ணன்னு தெரியல, கலக்கம். இது மாதிரி ஏதோ ஒரு தேவை, ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு காரியம் உங்களுடைய மனதை பாதித்து கொண்டு இருக்கலாம். நீங்கள் வெளியே சொல்ல முடியாமல் உள்ளுக்குள்ளே வைத்து கொண்டு வெளியில் பார்க்குறவங்கள்ட்ட சந்தோஷமாய் பேசி கொண்டு இருக்கலாம். ஆனால் இயேசுவுக்கு உங்களுடைய பிரச்சனை தெரியும், உங்களுடைய மனதுக்குள்ளே நீங்கள் வைத்து கஷ்டப்படுவது தெரியும். அந்த காரியத்தில் இயேசு உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்து
உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றி தான் அனுப்ப விரும்புகிறார். அதனால் இந்த நிகழ்ச்சி முடிந்து உங்கள் வீட்டுக்கு போகும்போது அந்த துக்கம் நீங்கி சுகத்தோட, விடுதலையோட, மகிழ்ச்சியோட, சந்தோஷமாக செல்ல போகிறீங்க. அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும் என்பதற்கு தான் இந்த விசேஷமான நிகழ்ச்சி. இதில் பாட்டு இருக்குது, நாடகம் இருக்குது, அப்புறம் சாட்சிகள் இருக்குது, உங்களுடைய ஆசீர்வாதத்துக்காக ஜெபம். நீங்கள் இதில் கவனமாக நீங்கள் பங்கு பெற்றீங்கன்னா இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை பெற்றுக்கொள்ளுவீங்க. அதனால் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்து மகிழ்விக்க தான் நீங்கள் அழைச்சிட்டு வந்திருக்கிறார். நான் மதத்தை பற்றி பேசுவதே இல்லை. மதத்தின் மேலே எனக்கு நம்பிக்கை கிடையாது. மதத்தினால் என்ன பிரயோஜனம் சொல்லுங்கள்? மதத்தினால சண்டை தான் நடக்குது, அடிதடி சண்டை. அப்போ இயேசு கிறிஸ்து அவர் மதத்தை பற்றி பேசவே இல்லை, யாரையும் மதம் மாறுங்கன்னு சொல்லவே இல்லை. அதனால தான் நானும் மதத்தை பற்றி பேசுகிறதில்லை, யாரும் மதம் மாறுங்கன்னு சொல்லுவதில்லை. அதனால் என்ன பிரயோஜனம் இல்லை. ஆனால் இயேசு கிறிஸ்து அழுகிற சமாதானம், சந்தோஷம், விடுதலை, இந்த ஆசீர்வாதத்தை மனிதர்கள் பெற்றுக்கொள்ளணும். அதுக்கு தான் நாங்கள் அந்த செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறோம். சரியா? சரி, முதலாவது இயேசுடைய என்னுடைய குழுவில், குடும்பத்தில் பாடகர் குழுவினர் இருக்காங்க. நல்ல கிறிஸ்மஸ் பாட்டு சந்தோஷமாக 2 பாட்டு பாடலாமா? நிறைய குட்டி பிள்ளைகள், சின்ன சின்ன பிள்ளைகள்லாம் அவளாக உட்காந்து பார்க்குறீங்கள, சந்தோஷமாக கரந்தேட்டி சந்தோஷமாக பாடணும். 2 பாடல் பாடின பிறகு தான் ரொம்ப முக்கியமான காரியத்துக்களை செல்ல போகிறோம். நாடகம், அப்புறம் சாட்சிகள், செய்தியெல்லாம் கேட்க போகிறோம். கவனமாக இந்த 2 பாடலை என்னுடைய குழுவினரோடு சேர்ந்து பாடணும். சரியா? அதன் பிறகு நான் உங்களை சந்திக்கிறேன். பாவங்கள் போக்கவே, சாபங்களை நீக்கவே இயேசுவே நீர் இந்த பூமிக்கு வந்தி, மனிதனை மீட்க, பரலோகத்தில் அவனை சேர்க்க இந்த பூமிக்கு இறங்கி வந்தி. கரங்களை தட்டி எங்க கூட சேர்ந்து பாடுறீங்களா? ஆமென். பாவங்கள் போக்கவே, சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா, மனிதனை மீட்கவே, பரலோகம் சேர்க்கவே சிலுவையை சுமந்தாரையா. சொல்லி பாடுவோம். பாவங்கள் போக்கவே, சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா, மனிதனை மீட்கவே, பரலோகம் சேர்க்கவே சிலுவையை சுமந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன். இந்த வார்த்தையை சொல்லி கூப்பிடுங்க, இயேசுவேன்னு. எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே. இயேசு உங்க தங்கத்தை கேட்கல, உங்ககிட்ட இருக்கிற பணத்தை கேட்கல. அவர் கேட்பது ஒன்றே ஒன்றுதான், உங்க இருதயத்தில் அவருக்கு இடம் கொடுங்க. இயேசுவே என் உள்ளத்துல வாங்க, நீங்க வாசம் பண்ணுங்க, என்ன நீங்க நடத்துங்கன்னு சொல்லுங்க. என் வீட்டுக்கு வாங்கன்னு கூப்பிடுங்க. உங்க வீட்டுக்கு இயேசு வருவான், உங்க கூட இருந்து உங்களை நடத்துவா, உங்களுக்கு அற்புதம் செய்வா, நன்மை செய்வா. கரம் தட்டி சொல்லி பாடலாம். எஸ். தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. உன் ஆஸ்தியை கேட்கவில்லை, அந்தஸ்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. சொல்லி பாடுவோம். தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. உன் ஆஸ்தியை கேட்கவில்லை, அந்தஸ்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. நான் தேடி போகவில்லை, என்னை தேடி வந்தாரையா. நான் தேடி போகவில்லை, என்னை தேடி வந்தாரையா. எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே.
மறந்தால், நீங்க நம்பின மனிதர்கள் மறந்து போகலாம், கைவிடலாம், உதவி செய்வேன் சொன்னவங்க மாறலாம். ஆனா உங்களை தாயின் கருவில உருவாகும் முன்னே தெரிந்தெடுத்தவர் உங்க தகப்பன் இயேசு. அவர் ஒருபோதும் உங்களை மறக்க மாட்டார், கைவிடவே மாட்டார். அந்த இயேசுவை நோக்கி கூப்பிடுங்க. இயேசுவே நீங்க எனக்கு வேணும்னு சொல்லுங்க. அந்த பேரை சொல்லி கூப்பிடுங்க. எஸ். தாய் உன்னை மறந்தாலும் தந்தை உன்னை மறந்தார், இயேசு உன்னை மறக்க மாட்டார். உன் நண்பர் உன்னை மறந்தாலும் உற்றார் உன்னை மறந்தார், இயேசு உன்னை மறக்க மாட்டார். சொல்லி பாடுவோம். தாய் உன்னை மறந்தாலும் தந்தை உன்னை மறந்தார், இயேசு உன்னை மறக்க மாட்டார். ஆமென். உன் நண்பர் உன்னை மறந்தாலும் உற்றார் உன்னை மறந்தார், இயேசு உன்னை மறக்க மாட்டார். கரம் பிடித்து நடத்திடுவார், கண்மலை மேல் நிறுத்திடுவார். கரம் பிடித்து நடத்திடுவார், கண்மலை மேல் நிறுத்தி. எல்லாரும் சொல்லுவோம். எந்தன் இயேசுவே, 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 எந்தன் இயேசுவே. கர்த்தருடைய நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக. நம்ம இன்னொரு பாடலை கூட சேர்ந்து பாடி தேவ நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். இரட்சகர் பிறந்தாரே. இரட்சகர் அப்படின்னா மீட்கிறவர், விடுவிக்கிறவர், காப்பாற்றுகிறவர்னு சொல்லி அர்த்தம். உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்துல ஒரு மீட்பு தேவைப்படலாம். யாராவது என்னை விடுதலை ஆக்குவாங்களான்னு சொல்லி நீங்க இந்த நிகழ்ச்சி நீங்க பார்த்து கொண்டு இருக்கலாம். இன்றைக்கு இருள்ல இருக்கிற மனிதர்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள்னு சொல்லி வசனம் எழுதி இருக்கிறது. இன்றைக்கு பாவம் என்கிற இருள், சாபம் என்கிற இருள், மரண இருளின் பயம், இதுல நீங்க மாட்டிக்கொண்டு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கலாம். நாங்கள் ஒரு பாடலை சேர்ந்து பாட போகிறோம். இருளில் வாழும் உலகை வெளிச்சத்தில் கொண்டு வர இரட்சகர் பிறந்தார். விண்ணுலகை விட்டு எல்லா மகிமையையும் மேன்மையும் விட்டு உங்களுக்காக இந்த மண்ணுலகத்தில் அவர் இறங்கி வந்தார். நாம் சேர்ந்து இதை பாட போகிறோம். இரட்சகர் எனக்காக பிறந்திருக்கிறார். என்னை ரட்சிக்கிறவர், என்னை விடுவிக்கிறவர், என்னை காப்பாற்றுகிறவர், இந்த மரண பயத்திலிருந்து என்னை காப்பாற்றுகிறவர், இந்த பிரச்சனையிலிருந்து என்னை விடுவிக்கிறவர் எனக்காக பிறந்திருக்கிறார். இன்றைக்கு இருதயத்துல பிறக்க விரும்புகிறார். நம்ம சேர்ந்து பாடலாமா? எங்களோட சேர்ந்து இந்த பாடலை கவனிங்க. இருளில் வாழும் உலகை வெளிச்சத்தில் கொண்டு வர இரட்சகர் பிறந்தாரே. விண்ணுலகம் விட்டு மண்ணுலகம் வந்து மனிதரை மீட்டாரே. இருளில் வாழும் உலகை வெளிச்சத்தில் கொண்டு வர இரட்சகர் பிறந்தாரே. விண்ணுலகம் விட்டு மண்ணுலகம் வந்து மனிதரை மீட்டாரே. இரட்சகர் பிறந்தாரே, இரட்சகர் பிறந்தாரே, இரட்சகர் பிறந்தாரே, இரட்சகர் பிறந்தாரே. ஒரு முறை கூட இரட்சகர், இரட்சகர் பிறந்தாரே, இரட்சகர் பிறந்தாரே, இரட்சகர் பிறந்தாரே, இரட்சகர் பிறந்தாரே. பாவத்தில் இருந்து ஒருவேளை ரொம்ப நாளா பாவத்திற்கு அடிமைப்பட்டு இருக்கிறேன், இந்த பாவத்திலிருந்து என்னால வெளியே வரவே முடியலன்னு சொல்லி ஒரு பாரத்தோடு கூட இந்த நிகழ்ச்சி நீங்க பார்த்து கொண்டு இருக்கலாம். பாவத்தில் இருக்கிற உங்களை உங்க பரிசுத்தமாய் மாற்ற இயேசு உங்களுக்காக பிறந்திருக்கிறார். உங்க இருதயத்தில் அவர் பிறக்க விரும்புகிறார். பாரில் இருக்கிற மனிதரை எல்லாம் ஒரு தனிமை உணர்வோடு கூட இந்த நிகழ்ச்சி நீங்க பார்த்து கொண்டு இருக்கலாம். உங்களுக்கு நண்பராய், உற்றாராய், உறவினராய், கூடவே இருக்கிறவராய் இயேசு உங்களுக்காக பிறக்க உங்க இருதயத்தில் அவர் கூடவே இருப்பதற்காக அவர் வந்திருக்கிறார். நம்ம சேர்ந்து பாடுவோமா? பாவத்தில் இருந்த உலகை பரிசுத்தமாக்கிட இரட்சகர் பிறந்தாரே.
பாரினில் வாழும் மனிதரை நண்பர்களாய் கொள்ள இயேசு பிறந்தாரே. பாவத்தில் இருந்த உலகை பரிசுத்தமாக்கிட இரட்சகர் பிறந்தாரே. பாரினில் வாழும் மனிதரை நண்பர்களாய் கொள்ள இயேசு பிறந்தாரே. இரட்சகர் பிறந்தாரே, இரட்சகர் பிறந்தாரே, இரட்சகர் பிறந்தாரே, இரட்சகர் பிறந்தாரே. 2000 வருடங்களுக்கு முன்பதாக இந்த பூமியில ஒரு இரட்சகராய் ஒரு மனிதனாய் பிறந்த ஆண்டவர் இன்றைக்கு உங்க இருதயத்தில் அவர் பிறக்க வேண்டும் சொல்லி விரும்புகிறார். உங்க இருதயத்தில் அவர் வர அவர் விரும்புகிறார். யாருமே உங்களை நேசிக்க ஆள் இல்லாம இருக்கலாம், அவர் உங்களை நேசிக்கிறார். உங்க இருதயத்தில் அவர் பிறக்க விரும்புகிறார். எத்தனை பேரு இன்றைக்கு என் இருதயத்தில் நீங்க பிறங்கன்னு சொல்லி கேட்க முடியும்? சேர்ந்து சொல்லிக்கலாம், இரட்சகர் பிறந்தாரே, இரட்சகர் பிறந்தாரே, இரட்சகர் பிறந்தாரே, ஓ இரட்சகர் பிறந்தாரே, இரட்சகர் பிறந்தாரே. இந்த நாளில் இந்த அருமையான பாடல் மூலமாக ஒரு காரியத்தை அறிந்து கொண்டீங்களா? இரட்சகர் பிறந்திருக்கிறார். இந்த இரட்சகர் இயேசு இந்த உலகத்தில் பிறந்தவுடன் இந்த உலகத்துக்கு சொல்லப்பட்ட முதல் வார்த்தை என்ன தெரியுமா? இந்த வேத புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. லூக்கா 2ஆம் அதிகாரம் 10-11 வசனத்தில் அது எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு அவதரித்தவுடன் தேவதூதர்கள் தோன்றி முதலாவது செய்தியை அந்த பகுதியில் பெத்லகேம், இந்த பெத்லகேம் என்கிற சிற்றூர் எங்கே இருக்குது தெரியுமா? எருசலேமுக்கு பக்கத்தில். எருசலேம் இந்த ரெட்டை நகரன்னு சொல்ல ரொம்ப பக்கத்தில் இருக்கிறாரு. உலக முழுவதற்கும் ஒரு சென்டர் பாயிண்ட் ஆஃப் த எர்த், ஒரு மத்திய பகுதி எதுவாக இருக்குன்னு கண்டுபிடித்த போது இதுதான் மத்திய பகுதி, எருசலேம் பெத்லகேம் இருக்கிற பகுதி தான் சொல்லியிருக்கிறாங்க. சர்வத்தையும் சிருஷ்டித்த ஆண்டவர் உலகத்தின் மத்திய பகுதியில் அவதரித்தார் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக. அவர் இயேசு பிறப்பை வைத்து தான் இன்றைக்கி கிபி கிமு என்று சொல்லி உலகத்தின் சரித்திரத்தை 2ஆய் பிரித்தவர் இயேசு கிறிஸ்து தான். அவரை வைத்து தான் இந்த உலகத்தினுடைய சரித்திரமே எழுதப்பட்டிருக்கிறது என்பதை பாருங்களேன். அப்போ அதில் ஏதோ ஒரு விசேஷம் இருக்குல்ல. அதில் ரொம்ப முக்கியம், அந்த இயேசு அவதரித்தவுடன் அந்த பெத்லகேமில் அந்த கிராமத்தில் வயல்வெளியில் மெய்ப்பர்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தாங்களா. தேவதூதன் ஒருவன் தோன்றி அந்த செய்தியை அறிவிக்கிறான். முதலாவது என்ன சொல்கிறான்? பயப்படாதிருங்கள், பயப்படாதிருங்கள், உங்களுக்காக இரட்சகர் பிறந்திருக்கிறார். இந்த செய்தி எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்க நற்செய்தி. இது குறிப்பிட்ட மக்களுக்குரியது அல்ல, இது கிறிஸ்தவங்களுக்குரியது அல்ல. ஏன்னா இயேசு பிறந்தபோது கிறிஸ்தவங்களே கிடையாது அப்போ அந்த நாட்களில். அப்போ இது கிறிஸ்தவர்களுக்குரிய செய்தி மாத்திரம் இல்லை, முழு உலகத்திற்குரியது, எல்லா மக்களுக்குரியது. அப்படி தான் தேவதூதன் மூலமாக ஆண்டவர் இந்த செய்தி அனுப்பினார். பயப்படாதிருங்க, உங்களுக்கு மிகுந்த சந்தோஷம் இன்றைக்கு உண்டாக போகுது. அந்த நற்செய்தி தான் சொல்லுகிறேன். உங்களுக்காக இரட்சகர் பிறந்திருக்கிறார். அதாவது கடவுள் மனிதனாய் பிறந்திருக்கிறார் ரட்சிப்பதற்காக. அதனால் பயப்படாதீர்கள். ஏதோ ஒரு பயம் உள்ளத்தில் இருக்கு உங்களுக்குள்ள, அது வெளியே சொல்ல முடியாத அளவுக்குள்ள ஒரு பயம். இன்றைக்கி அதிலேருந்து உங்களுக்கு விடுதலை பெற்று மகிழ்ச்சியோடு செல்ல போகிறீங்க. சரியா? இந்த நாளில் மனுஷனை பாதிக்கிற சில விஷயம் இருக்குது. ஒன்று பாவம். நான் அந்த பாவத்தை செய்துட்டேன், அதை விட நினைக்கிறேன், என்னால் விட முடியல. இந்த பாவத்தின் பாதிப்பு. இன்னும் சிலருக்கு அந்த பாவம் சாபமாய் மாறி, சில பாவம் சாபமாய் மாறி அவனுடைய வாழ்க்கையை பாதிக்கிறது. சிலர் தோஷம் அப்படிலாம் சொல்லி பாவம் சாபம் தோஷம் இதுலேருந்து விடுதலை பெற என்ன பண்ணன்னு தெரியல, என்ன பரிகாரம் இருக்குது, நம்மை நாமே வருத்தி கொள்வதா, தான தர்மம் செய்வதா, இப்படி என்ன பரிகாரம், பணம்லாம் செலவு பண்ணி பார்த்தாச்சு அப்படின்ற சோர்வு நிறைய பேருக்குள்ளே காணப்படுகிறது. இப்போ இந்த பாவம் சாபம் இந்த தோஷத்துக்கு என்ன பரிகாரம்? ஒரு உண்மை சம்பவத்தை அடிப்படையாக வைத்து ஒரு நாடகம் எடுக்கப்பட்டு இருக்கிறது. நாடகம் பார்க்க விருப்பம் தானே உங்களுக்கு? நீங்கள் நாடகம் பாருங்க, அதை பார்த்த பிறகு நல்ல ஒரு பாடலையும் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அப்புறம் உங்கள் வாழ்க்கை குறித்து ஆண்டவர் உங்களோட பேசி உங்களுக்கு அற்புதம் செய்ய போகிறார். சரியா? இப்போது அந்த நாடகத்தை பாருங்கள்.
டேய் தம்பி தம்பி, யாருப்பா நீ? எந்த ஊரு? பக்கத்து ஊருங்க சார். என்ன குடிச்சிருக்கியா? இல்ல சார். எதுக்கு இங்க உட்காந்துருக்க? சாப்பிட. சாப்பிட்றதுக்கா? அந்த டிபன் கடை குப்பை தொட்டியில போட்டிருக்கிற எச்சிலே சாப்பிட தான் உட்கார்ந்துட்டு இருக்கேன். அந்த கடையை அடைச்சிட்டு போன பிறகுதான் சாப்பிடணும். அதான் காத்திருக்கேன். நீ நல்லா தானே இருக்க. ஒரு ஹோட்டல்ல எச்சி இலை எடுத்தா கூட நல்ல சாப்பாடு சாப்பிடலாமேப்பா. எதுக்கு நீ எச்சி இலையை சாப்பிடணும்? கிடைக்கும், ஆனா நான் இப்படிதான் சாப்பிடணும். ஏன்? செஞ்ச பாவம் போகணும்ல. ஆமா, நான் ஒரு படுபாவி. நீ அப்படி என்ன பாவம் செஞ்ச? ஒன்னா ரெண்டா? 1 2 இல்ல, 1க்கு பாதி பெட்டிக்கு மேல கெட்டு போன தக்காளி வந்திருக்குங்கய்யா. தெரிஞ்சுதான் அனுப்ப சொன்னேன். சும்மா போடுங்கய்யா. இத போட்டா ருசி கெட்டுருங்கய்யா. இங்க வர்றவன் எவனோ ருசிக்காக சாப்பிட வர்றவன் இல்ல, ஓர போக்குல ஏதாவது ஒண்ணு சாப்பிடலான்னு வரவன் தான். பேர் கெட்டு போயிடுங்க. பேரு வாங்கறதுக்கு ஹோட்டல் நடத்தல, பெருசா சம்பாதிக்கிறதுக்கு. சம்பாதிக்கிறதுக்கு தான் நானும் தொழில் பண்றேன், நஷ்டப்படுறதுக்கு இல்ல. யோ, உன்னை யாரையா நஷ்டப்பட சொன்னா? 85,000க்கு சரக்கு வாங்கிட்டு இன்னைக்கு நாளைக்குன்னு 6 மாசமா அலைய விட்டா நஷ்டப்படாம? 10 வருஷமா ஹோட்டல் நடத்துறேன். பல பேர் கூட வரவு செலவு பண்ணிருக்கேன். ஆனா உன்ன மாதிரி ஒரு இம்சைய பார்த்ததே இல்லையா? கடனை கேக்குறது இம்சனா என்னங்க அர்த்தம்? பணம் இல்லன்னு அர்த்தம். இப்படி பேசினா எப்படிங்க? அப்புறம் தொழில்னா முன்ன பின்னதாயா இருக்கும். அதுக்காக வீடு வரைக்கும் வந்திருக்க. அடுத்த மாசம் வாங்கிக்க. இப்ப தர முடியுமா முடியாதா? முடியாது. முடியாதுல்ல? முடியாதுன்னா முடியாதுங்க. இப்படி கெட்டு போனதையெல்லாம் சாப்பிடுறவங்க தலையில கட்ட என்னால முடியாதுங்க. தலையில கட்டவனா பாசல் கட்டி கொடுங்க. நீங்களே கட்டி கொடுங்க. எனக்கு கணக்க முடிங்க, நான் கிளம்புறேன். கணக்க முடிக்கணுமா? முடிக்கிறேன். அதோட உன் கதையே முடிக்கிறேன். நீ வெளியே போய் எப்படி வேலை பாக்குறேன்னு நான் பாக்குறேன். நீதி கெட்டு போகாதுங்க. கெட்டு போச்சே. ஆமா, கெட்டு போச்சு. பாவி பைய கெட்டு போன பிரியாணிய கொடுத்திருக்கா. இப்படி வயிற்றுல கொட்டிக்கிறவனுக்கெல்லாம் என்ன கேடு வர போதோ. ஒரு குலஞ்சி ஒண்ணும் இல்லாம போவான். ஒரு குலஞ்சி ஒண்ணும் இல்லாம போயிட்டீங்களே. பசிக்கவே மாட்டேங்குது, சாப்பிடவே முடியலண்ணா. இப்படி சாப்பிடாம இருந்தா உடம்பு என்ன ஆகும்? டாக்டர் பாத்தீங்களா? நாட்டு வைத்தியத்துல இருந்து இங்கிலீஷ் வைத்தியம் வரைக்கும் எல்லாம் பார்த்தாச்சுண்ணா. ஒரு பிரச்சனையும் இல்ல. அப்புறம் ஏன் சாப்பிட பிடிக்கல? அதான் எனக்கும் புரியல. சொல்றேனேன்னு தப்பா நினைக்காதீங்க. அநியாய சம்பாத்தியம் இப்ப ஆட்டி படைக்குது. நல்ல சாமியாரா பார்த்து பரிகாரம் கேளுங்க. பரிகாரம் என்னன்னா 40 நாளைக்கு எச்சி இலையில இருக்கிறத சாப்பிடணும். கெட்டு போனதை வித்து சம்பாதிச்சேன்னா இப்போ கெட்டு போய் உட்கார்ந்துருக்க. வாங்கின கடனுக்கு கோர்ட்டு கேஸ்ன்னு அலைஞ்சு அலைஞ்சு நஷ்டமாகி ஹோட்டல் கையை விட்டு போயிடுச்சு. சம்பாதிச்சதையெல்லாம் டாக்டருக்கும் சாமியாருக்கும் கொடுத்துட்டு கடைசியா பாவத்துக்கு பரிகாரமா எச்சியலை சாப்பிட உட்கார்ந்துருக்க. அதுக்காக எச்சி இலையை சாப்பிட்டா பாவம் போயிடுமா? தம்பி, பாவத்தை போக்க இதெல்லாம் வழி இல்லை. ஏன் பாவத்தை, உங்க பாவத்தை போக்க ஒரே வழி இயேசுதான். கெட்டு போனவங்களை ரட்சிக்கத்தான் இயேசு இந்த உலகத்துக்கு வந்தாரு. நம்ம பாவத்துக்கு தண்டனையா தான் உயிரை தந்து நம்ம உயிர்ப்பிக்க உயிரோட எழுந்தவர் தான் இயேசு. நீ கவலைப்படாத. கெட்டு போன உன்னையும் மாற்றி உன் பாவத்திலிருந்து, உன் நோயிலிருந்து, உன் பிரச்சனையிலிருந்து இயேசு விடுவிப்பார். நீ உன் பாவத்தை இயேசு கிட்ட சொல்லி மன்னிப்பு கேளு.
இயேசுவே, என் பாவத்தை மன்னிச்சு கெட்டு போன என் வாழ்க்கைய மாத்துங்க. இயேசு உன் பாவத்தை மன்னிச்சிட்டாரு. ஏசப்பா, உங்க வல்லமையை அனுப்பி இந்த தம்பிக்கு சுகத்தை தாங்க. இந்த தண்ணியை குடி. தம்பி, ஏதோ கோபத்துல கேஸ் போட்டுட்டேன். உங்களுக்கு எடுக்கணுங்கிறது என் எண்ணம் இல்ல. நான் கேஸ வாபஸ் வாங்கிட்டேன். நான் உங்களுக்கு சரக்கு தரேன். மறுபடியும் கடை ஆரம்பிங்க. அதோட அடுத்த வாரம் என் பொண்ணுக்கு கல்யாணம். சமையல் நீங்க தான். இந்தாங்க, இத அட்வான்ஸா வச்சுக்கோங்க. இந்தாங்க, வாங்கிக்கோங்க, புடிங்க. இப்ப எனக்கு பசிக்குது. இயேசு என் வாழ்க்கையை மாத்திட்டாரு. மனிதனுக்கு பலவிதமான பிரச்சனைகள் இருக்கலாம். சிலருக்கு வியாதி, சிலருக்கு பண பிரச்சனை, சிலருக்கு கடன் பிரச்சனை, சிலர் குடும்பத்துக்குள்ள சில போராட்டம். பிரச்சனைகளிலே மிகப்பெரியது மனுஷனுடைய பிரச்சனை என்ன தெரியுமா? பாவம். அது வெளியே மனுஷன் சொல்லாவிட்டாலும் அவனுடைய மனசாட்சியை பாதிக்கும். பாவத்தினுடைய விளைவுகளை அவன் சந்திக்கும் போது என்ன பாவம் செய்தனோ தன்னை அறியாமலே சொல்லுகிற வார்த்தை பார்க்கிறோம். ரெண்டாவது சாபம். சில பாவம் சாபமாய் வெளிப்படும். சமுதாயத்தை பாதிக்கும் போது, மற்றவர்களுக்கு வேதனை உண்டாக்குற மாதிரி ஏமாற்றுகிற காரியம் செய்யும்போது அந்த பாவங்கள் சாபமாய் வெளிப்படும். சிலருக்கு பரம்பரையாய் சாபம் தொடரும். அதனால் பரம்பரையாக தரித்திரம், வேதம் எல்லாருக்கும் சொத்து இருக்கும், வசதி இருக்கும், வருமானம் இருக்கும், வீட்டில் தரித்திரம் தான் இருக்கும். சம்பாதிக்கிற பணமெல்லாம் ஆஸ்பத்திரிக்கும் வீண் செலவுக்கும் போய்விடும். அப்போ நிம்மதி இல்லை. இது மாதிரி பாதிப்பு. சிலர் சொல்லுவாங்க தோஷம், நீ பிறந்ததே சரியில்லை, நேரம் சரியில்லை, தோஷம். அப்போ இதுக்கெல்லாம் பரிகாரம் என்ன என்பதுதான் நிறைய பேருடைய கேள்வி. பரிகாரத்திற்காக மனிதன் பல காரியம் செய்கிறான். தன்னை வருத்தி கொள்ளுவது, அல்ல பண செலவு பண்ணுவது, பக்தியான பல காரியத்தை செய்வது, இதெல்லாம் செஞ்சுட்டா பரிகாரம்னு மனிதர்கள் நினைக்கிறாங்க. இத்தனை பேர் பணங்களை செலவு பண்ணி லட்சக்கணக்காக செலவு பண்ணியும் விடுதலை இல்லாமல் தவிக்கிறாங்க. அதை வெளியே சொல்லக்கூட முடியாத அளவிற்கு. அப்போ இதுக்கு என்னதான் பரிகாரம்? பாவம், சாபம், தோஷம் எல்லாம் நம்மை தொடர்ந்து கொண்டே இருக்கிற. அதனால தானே இந்த பாதிப்புகள். என்னதான் அதற்கு பரிகாரம் அப்படின்னு சொன்னால், வேத புஸ்தகத்தில் 1 தீமோத்தேயு 3:16 பைபிள் என்ன சொல்லியிருக்குன்னா, தேவன் மாம்சத்தில் மனிதனாய் வெளிப்பட்டார். அதான் கிறிஸ்மஸ். அதாவது நம்மை உண்டாக்கின கடவுள், வானத்தையும் பூமியை உண்டாக்கின கடவுள் ஒரு மனிதனாக நம்மை போல இந்த உலகத்தில் அவதரித்தார். அதைத்தான் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் பண்டிகை என்று கிறிஸ்மஸ் என்று கொண்டாடுகிறோம். அவர் ஏன் பிறக்கணும்? கடவுள் இதுக்கு மனுஷனாக வரணும்? அவர் தான் வல்லமுள்ளவர்ல, எல்லாத்தையும் அப்படி நீக்கிடலாமே அப்படின்னா இல்லை. ஏன் வரணும் தெரியுமா? நீங்கள் வேத புஸ்தகத்தில் தான் இந்த உலகம் எப்படி சிருஷ்டிக்கப்பட்டது, மனிதர்களாகிய நீங்களும் நான் எப்படி உண்டாக்கப்பட்டோம் என்று எழுதப்பட்டிருக்குது. இந்த பாவம், சாபம், தோஷம் எப்படி மனுக்குலத்தில் வந்தது என்பது எழுதப்பட்டிருக்கிறது. அதுக்கு பரிகாரம் என்ன, எப்படி விடுதலை பெறுவது என்பது சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் இந்த கடவுள் இந்த முழு உலகத்தை அழகாய் உருவாக்கி மனிதனுக்காக உருவாக்கினார். தன்னுடைய சாயலில் உண்டாக்கப் போகிற மனிதனுக்காய் உண்டாக்கி மனிதனை தம்முடைய சாயலில் உண்டாக்கினார். நீங்களும் நானும் தேவ சாயலில் உண்டாக்கப்பட்டவர்கள், கடவுளுடைய சாயலிலே உண்டாக்கப்பட்டவர்கள். ஒரு குழந்தை பிறந்த உடனே ஓடி போய் பார்த்து குழந்தை யாருடைய சாயலில் இருக்குதுன்னு கேட்பாங்க. தகப்பன் சாயலா, தாய் சாயலா, அவங்க வீட்டு சாயலா, அப்படிலாம் கேட்பாங்க. அப்போ அதுதான் அவளாக கேட்பாங்க.
நாம் யாருடைய சாயலில் உண்டாக்கப்பட்டோம் தெரியுமா? நம்மை சிருஷ்டித்த தேவனுடைய சாயல்ல, அவருடைய முக சாயல். அவருக்கு 2 கண்கள், அவருக்கு 2 செவிகள், அவருக்கு 2 கைகள், 2 கால்கள். அப்படி தான் அவருடைய சாயலிலே நம்மை அவர் உண்டாக்கினார். உண்டாக்கி மனிதனை ஏதேன் என்கிற பெரிய தோட்டத்தில் வைத்து சந்தோஷமாக வாழ சொன்னார். அந்த நாளில் மனுஷனுக்கு பயம் கிடையாது, பாவம் கிடையாது, வியாதி கிடையாது, பிசாசின் தொந்தரவு கிடையாது, மிருகத்தினால் உண்டான பயம் கிடையாது. எந்த விதமான பயமும் கலக்கமும் துன்பமும் மன மகிழ்ச்சியாய் மனிதன் வாழ்ந்தான். அதுக்கு தான் கடவுள் மனிதனை உண்டாக்கினார். ஆனால் இந்த உலகத்தில் உள்ள தீய சக்தி என்று சொல்லுகிற சாத்தான், அவன் தேவதூதனாய் இருந்து ஆண்டவருக்கு விரோதமாய் செயல்பட்டதுனால அவனை ஆண்டவர் பரலோகத்திலிருந்தே தள்ளிவிட்டார். அவன் சாத்தானாய் மாறிவிட்டான். அந்த சாத்தானும் அவனுடைய தூதர்களை தான் தேவர்கள் என்று பைபிளில் சொல்லப்படுகிறது. அவங்க வானமண்டலத்தில் இருந்து கொண்டு மனிதர்களை கெடுப்பது தான் அவனுடைய வேலை. அப்போ மனிதன் சந்தோஷமாக இருக்கிறான், அதனால் அவனை சிருஷ்டித்த ஆண்டவர் சந்தோஷமாக இருக்கிறான். சாத்தானுக்கு கோபம் வந்தது, ஆண்டவரை துக்கப்படுத்தணுமானால் இந்த மனுஷனை பாதிப்புக்குள்ளாக்கணும். அதனால் தந்திரமாக ஏதேன் தோட்டத்துக்குள்ளே நுழைந்து ஒரு பொய்யான காரியத்தை சொல்லி ஆண்டவருடைய கற்பனைக்கு கீழ்ப்படியாதபடி ஒரு பாவத்தை செய்ய வைத்து விட்டான். ஆண்டவர் ஒரே ஒரு எல்லாத்தையும் நீங்கள் அனுபவிங்க, ஒரே ஒரு கட்டளை தான் கீழ்ப்படியணும். அவர் ஒன்று அதான் எதிர்பார்க்குறார். மனிதன் அது கீழ்ப்படியலை. பிசாசனுடைய தந்திரமாய் பாவம் செய்ய வைத்து விட்டான். அந்த பாவத்தை நிமித்தம் மனிதன் சமாதானத்தை இழந்தான். தேவனோட ஐக்கியம் போய்விட்டது. அவர் பரிசுத்தமுள்ள தேவன், பாவிகளோடு அவர் ஒன்றித்து உறவாட முடியாது. அப்போ மனிதன் பாவம் செய்து கரைப்பட்டதுனால அது சாபம் அது நிமித்தமாய் பூமியிலே வந்தது. அதிலிருந்து பாவம் சாபம் தொடர்ந்து கொண்டே வருகிறது. அதனால்தான் இந்த பாவம் சாபம் தோஷம் அதனுடைய விளைவுகள் இதெல்லாம் இதுவரைக்கும் தொடர்கிறது. கடவுள் அதை பார்த்து உள்ளத்தில் துக்கப்பட்டார். நான் உண்டாக்கின மனிதன் என்னை போல என் கூட ஐக்கியமாக சந்தோஷமாக இருக்கணும்னு தான் நான் உண்டாக்கினேன். சாத்தானுடைய வஞ்சகத்துக்கு இடம் கொடுத்துட்டாங்க, அவங்க எல்லாம் இழந்துட்டாங்கன்னு சொன்னபோது அதற்கு என்ன பரிகாரம்? இரத்தம் சிந்துதல் உண்டாகாமல், இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு உண்டாகாது. பாவத்துக்கு பரிகாரம் இரத்தம் சிந்தப்படுதல். இது எல்லா வேதங்களும் சொல்லுகிறது. இந்துக்களுடைய மூல வேதம் ரிக் வேதத்தில் கூட எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ ரத்தம் சிந்தப்படணும். அதுக்கு தான் இன்றைக்கு வரைக்கும் மனிதர்கள், மிருகம், பறவைகளுடைய இரத்தத்தை பலி கொடுக்குறாங்க. ஆனால் அந்த இரத்தம் மனிதனுடைய பாவத்தை போக்க முடியாது. மனிதன் தன்னுடைய திருப்திக்காக அதையெல்லாம் பலி செலுத்தி கொள்ளுகிறான். அதனால் பாவம் மன்னிக்கப்படுறதும் இல்லை, பாவத்திலிருந்து விடுதலை பெறுவதும் இல்லை. அவனுக்கு ஒரு திருப்தி, அவ்வளவுதான். அதனால தான் ஆண்டவர் ஒரு பரிசுத்தமுள்ள மனுஷ ரத்தம் சிந்தப்பட்டால் தான் பாவம் சாபத்திலிருந்து விடுதலை உண்டாக முடியும். நம்ம எல்லாருமே பாவத்தில் பிறக்கும்போதே பாவ உணர்வு நமக்குள்ளே இருக்குல்ல. ஒரு குழந்தை பாவம் பொய் சொல்லு திருடுன்னு யாரும் சொல்லி கொடுக்கறதே இல்லை. கோவப்படுது, திருடுது, பொய் சொல்லுது, சண்டை போடுது. அது தகப்பனுடைய சுபாவம். அப்படியே சந்ததியாய் அந்த ஜீன் அந்த பாவம் தொடர்கிறது. அப்போ எல்லாருக்குள்ள பாவம் இருக்கிறது. எப்படி இந்த பாவத்தை போக்குறதற்கு பரிசுத்தமுள்ள ரத்தம் எங்கே தேடுவது? அதனால் கடவுள் மனிதனாய் பரிசுத்தமாக பிறக்கணும், பரிசுத்தமாக வாழணும், தன்னுடைய பரிசுத்தமுள்ள இரத்தத்தை சிந்தணும். அதன் மூலமாகத்தான் உலக மக்களுக்கு பாவ சாபத்திலிருந்து விடுதலை உண்டாக முடியும். அதனால தான் கடவுளே ஒருவரும் பார்க்க முடியாதபடி உன்னதமான அந்த தேவன் நம்மை போல ஒரு மனிதனாக அவதரித்தார். அவர் அவதரித்து சாதாரண ஒரு மனிதனாய் வாழ்ந்து பரிசுத்தம், அவருடைய பிறப்பிலே பரிசுத்தம். அதனால்தான் கன்னியின் வயிற்றிலே பிறந்தார். பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் அவருடைய பிறப்பிலே பரிசுத்தம், அவருடைய வாழ்க்கை முழுவதும் பாருங்கள் பரிசுத்தம். அவர் பரிசுத்தமாய் வாழ்ந்து 33 வயதில் 3.5 ஆண்டு காலம் ஊழியம் செய்தார். 33 வயதில் சிலுவையிலே மரிக்க தன்னை ஒப்பு கொடுத்து அவருடைய கைகளில் கால்களில் ஆணி அடிக்கப்பட்டு அவருடைய தலையிலே முள்முடி சூட்டப்பட்டு அவருடைய ரத்தம் முழுவதையும் சிந்தினார். கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் சிலுவையில் அவர் சிந்தினார் என்று வேதத்திலே பார்க்கிறோம். ஏன் அந்த இரத்தத்தின் மூலமாய் அவருடைய இரத்தம் குற்றமற்ற இரத்தம், பரிசுத்தமுள்ள இரத்தம். அது மூலமாய் மனுக்குலத்திற்கு பாவ மன்னிப்பு, சாபத்திலிருந்து விடுதலை, வியாதிலிருந்து விடுதலை, பிசாசின் கட்டிலிருந்து விடுதலை, ஒரு முழுமையான ஆசீர்வாதத்தை அதன் மூலமாக இயேசு உண்டாக்கி வைத்தார். எந்த ஒரு மனிதன் இயேசுவனிடத்தில்
அதை விசுவாசித்து என் பாவத்தை நீங்கள் சுமந்தீங்க, என்னை மன்னிங்க. என் சாபத்தை நீங்கள் சுமந்தீங்க, சாபத்தை மாற்றுங்க. என்னுடைய நோய்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டீங்க, உங்களுடைய தழும்புகளால் குணமாக்குங்க. என் துக்கத்தை நீங்கள் சிலுவையில் சுமந்தீங்க, விடுதலை கொடுங்க. நீ யார் வேண்டிக் கொண்டாலும் உடனே அவளுக்கு அற்புதம் செய்கிறார். அதற்கு அவர் பணம் கேட்பதில்லை. அங்கே வா, இங்கே வா, நடந்து வா, உன்னை வருத்திக்கொள், கிடையவே கிடையாது. என்னால் அவர் தகப்பன். ஒரு பிள்ளைகளை ஆசீர்வதிக்க தகப்பன் யாராவது காசு கேட்பாங்களா? இல்லை. அவர் நம்முடைய தகப்பன், நம்மை பிள்ளைகளைப் போல நேசிக்கிறவர். நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, கிறிஸ்தவராக இருக்கலாம், கிறிஸ்தவராக இல்லாதவராக இருக்கலாம், கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்களாக இருக்கலாம், அவங்களே அவர் நேசிக்கிறார். என்னை எல்லாரும் இந்த ஆசீர்வாதத்தை பெற வேண்டும் என்று தான் சிலுவையிலே தன்னை பலியாய் கொடுத்தார். சரி, இப்படி இயேசு மரித்து பரிகாரத்தை உண்டாக்குறதுனால என்ன காரியம் நடக்கிறது? இப்போ அது நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்ல கவனிங்க. ஒரு வேதத்தில் உள்ள சில சம்பவத்தை சொல்லி இன்றைக்கு அது இப்படி நடக்கிறது, இன்றைக்கு உங்களுக்கு என்ன நடக்க போகிறது, அதை நீங்கள் அறிந்து கொள்ளணும். சும்மா ஒரு பிரசந்து கேட்டு போவதற்கல்ல, நீங்கள் அந்த நன்மையை பெறணும். உங்கள் வாழ்க்கையில் இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு போகணும். கிறிஸ்மஸின் ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும். உங்கள் உள்ளத்துக்குள்ள அந்த கிறிஸ்மஸின் சந்தோஷம் உண்டாகி மகிழ்ச்சியோடு போகணும். அதற்கு தான் சொல்ல, முதலாவது வேத புஸ்தகத்தில் லூக்கா 7ஆம் அதிகாரம் பைபிளில் ஒரு சம்பவம் எழுதப்பட்டிருக்கு. இயேசு இந்த உலகத்தில் மனிதனாய் உலாவின ஒரு 3.5 வருஷம் ஊழியம் செய்தார்ல. அந்த இஸ்ரவேல் தேசத்தில் தான் எருசலேம், அப்புறம் பெத்லகேம், அப்புறம் அந்த பகுதி முழுவதும் கலிலேயா பகுதி எல்லாம் ஊழியம் செய்தார். அப்போ அந்த 3.5 ஆண்டு கால ஊழியத்தில் ஏராளமான அற்புதங்களை செய்தார். ஆயிரக்கணக்கான அற்புதங்களை இயேசு செய்தார், ஒவ்வொரு நாளும் செய்தார். அதில் ஒரு அற்புதம் பாருங்கள், இந்த பைபிளில் எழுதப்பட்டிருக்கிறாரு. ஒரு பெண், அவள் பாவத்தில் வாழ்ந்த பெண், கண்களின் இச்சை, மாம்ச இச்சையில் விபச்சாரம் என்ற பாவத்தில் வாழ்ந்தவள். அதனால் சமாதானம் பாதிக்கப்பட்டது. இப்போ நிம்மதி இல்லை. பாவம் ஒரு மனிதனுடைய சமாதானத்தை கெடுத்து விடும். அந்த பாவத்தை விட்டு மனம் திரும்ப வரைக்கும் சமாதானத்தை பெற்றுக்கொள்ளவே முடியாது. அவளுக்குள்ள அந்த பாவம் சமாதானம் போய்விட்டது. யார் என் பாவத்தை மன்னிப்பாங்க? யார் எனக்கு இந்த பாவ உணர்விலிருந்து விடுதலை கொடுப்பாங்க? இதான் அவளுடைய பிரச்சனை. எல்லோரும் சொன்ன, இவள் பாவி என்ன, ஊர் மக்கள் அவளை பரிகாசம் பண்ணுறாங்க, முக சுளிக்கிறாங்க, அவளை ஒதுக்குறாங்க. ஆனால் அவளுடைய பிரச்சனை, யார் என் பாவத்தை மன்னிப்பாங்க? இது என்ன பாரமாக அழுத்துதே, நான் இந்த பாவத்துக்குள்ளே விழுந்துட்டேன், இந்த பாவத்துக்குள்ளே வந்துட்டேன், எனக்கு மன்னிப்பு இல்லையா, எனக்கு ஒரு விடுதலை இல்லையா, யார் மன்னிப்பாங்க? இந்த பாவ உணர்விலிருந்து யார் விடுதலை கொடுப்பாங்க? ஏங்க எல்லாரும் குற்றப்படுத்துகிறாங்களே தவிர அவளை நேசித்து பாவத்திலிருந்து விடுதலை கிடைக்கிற வழியை யாரும் சொல்லவில்லை. அப்போ தான் இயேசுவை பற்றி கேள்விப்படுகிறாள். இயேசுன்ற கடவுள் மனிதனாய் நம்மத்தில் வந்திருக்கிறாரு, அவர் பாவத்தை மன்னிக்கிறார், வியாதியெல்லாம் குணமாக்குறார்னு சொன்ன உடனே இயேசுவை தேடி அவருடைய பாதத்தில் விழுந்து அழுதாள், கண்ணீர் விட்டாள். கண்ணீரினால் தன் பாவத்தை அறிக்கை செய்தாள். ஆண்டவரே, நான் பாவிதான், என்னை மன்னிக்கணும்னு சொல்லி இயேசு அவளை பார்த்து சொல்லுகிறார், மகளே, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. ஐயோ நீ பாவி, என்னை தொடாத கோவே அப்படி சொல்லலை. இயேசுடைய பாதத்தை தொட்டாள். மற்றவங்களாம் சொல்கிறாங்க, மதவாதிகள், இவனை பாவி, இயேசுடைய காலை எப்படி தொடலாம், இவள் தொட இயேசு அனுமதிக்கிறாரே என்னை. இயேசு பாவத்தை தான் வெறுக்கிறார், பாவிகளை அல்ல. பாவிகளை நேசிக்கிற ஆண்டவர் இயேசு. அவருடைய உடைந்த உள்ளத்தை பார்க்க, ஐயோ பாவத்துக்காக அழுகிறாள். இயேசு சொன்னார், மகளே, உன் பாவம் மன்னிக்கப்பட்ட, சமாதானத்தோடு போ. அவருடைய உள்ளத்தில் பாவம் மன்னிக்கப்பட்டது, பாவத்திலிருந்து விடுதலை பெற்றாள், சமாதானத்தோடு போனாள். பாருங்கள், வரும்போது துக்கத்தோடு வந்தாள், போகும்போது சந்தோஷத்தோடு. இன்றைக்கு இயேசு உங்களுக்கு அதை செய்ய போகிறார். வெளியே சொல்ல முடியாத ஒரு பாவ பாரங்களை அழுத்தி கொண்டு இருக்கலாம். சரிங்க, அதெல்லாம் அன்றைக்கி நடந்ததுங்க, இன்றைக்கி நடக்குமான்னு நினைக்கிறீங்களா? இப்போ ஒரு சம்பவத்தை, உண்மை சம்பவத்தை, இப்போ நடந்ததை வீடியோவில் நீங்கள் பார்க்குறீங்களா என்ன நடந்ததுன்னு? சகோதரர் வெங்கடேஷ் என்கிற சென்னை சார்ந்த சகோதரர் அவருடைய வாழ்க்கையில் நடந்ததை சொல்கிறார் பாருங்கள். வெங்கடேஷ், சென்னை போரூர் பக்கத்தில் கிருகம்பாக்கம் ஆகாஷ் நகரில் இருக்கிறோம். நான் எனக்கு கல்யாணம் ஆகி மனைவி 2 பிள்ளைகள் இருக்காங்க. நான் லாண்ட்ரி கடை வச்சுருக்கேன், அயன் கடை வச்சுருக்கிறேன். நான் 35 வருஷமாக அந்த குடிப்பழக்கத்தில் இருந்தேன். குடிப்பழக்கத்துலேருந்து என்னால் விட முடியாததான் நான் ரொம்ப தவிச்சிக்கின்னு இருந்தேன். ரொம்ப அடிக்ட் ஆகிட்டேன். காலையில் எழுந்திரிச்சாலே குடிக்கலாம், கை நடுங்கும், இல்லைனா மண்டை ஒரு மாதிரி கொடையும், ஒரு மாதிரி பித்து பிடிச்ச மாதிரி திரிவேன். குடினா காலையில் போனார்னா நைட் வரைக்கும் குடிதான்.
வரவே மாட்டார். ஒரு சில நேரத்தில் 1 வாரம் 10 நாள் கூட வர மாட்டார். ஒரு நாளைக்கு எப்படியும் ஒரு ஃபுல்லுக்கு மேலே தான் போகும். கொஞ்சம் கொஞ்சமாக குடிச்சிடுவேன். நான் உலகத்திலே இப்படி ஒரு குடிக்காரனை பார்த்ததே கிடையாது. வீட்டில் இருக்கிற பொருள் குக்கரை கூட கொண்டு போய் வச்சு குடிச்சிருக்கிறாரு. நான் குடிச்சிட்டு வந்தேன்னா வீட்டில் சண்டை தான் நடக்கும். கண்டிப்பாக ஒய்ஃப் அடிப்பேன், பசங்களை அடிப்பேன், அசிங்கமாக திட்டுவேன். கெட்ட வார்த்தை பயங்கரமாக பேசுவார். இந்த கெட்ட வார்த்தையெல்லாம் நான் எத்தனையோ நாள் சாவறதுக்கெல்லாம் போயிருக்கிறேன். குடிச்சிட்டு அங்கங்கே உழுந்து கிடந்துருக்கிறேன். அப்புறமா நானே போதை தெளிஞ்சு ஏஞ்சி வருவேன். இவங்களுக்கெல்லாம் எங்கள் வீட்டிலலாம் கூட தேடின்னு வந்துக்கலாம் பார்த்துருக்குறாங்க. நான் அந்த மாதிரி தோப்பில் அங்கே சுடுகாடெலாம் இருக்குது, அங்கெல்லாம் உழுந்து கிடந்துருக்குறேன். குடிக்க காசு இல்லைன்னா யாருன்னா கேட்பேன். கேட்கலன்னா இல்லைன்னா நான் என்னுடைய அயன் பாக்ஸை கூட பண்ணி வச்சு குடிச்சிருக்கேன். ஒரு நாள் நான் தூங்கிட்டு இருக்கும்போது காதில் இருக்கிற கம்மலை கூட அவுத்துருக்கிறாரு. அவுத்து கொண்டு போய் விற்று குடிச்சிருக்கிறாரு. குடி பழக்கம் ஒரு பக்கம், அதுக்கப்புறம் இந்த ஆன்ஸு பாக்கு போடுறது, அது ஒரு 25 வருஷமாக அந்த பழக்கம். இது இல்லாமல் இருக்கவும் முடியாது என்னால். காலையில் ஏந்திரிச்சதுமே ஆன்ஸு போடணும், படுக்கிற வரைக்கும் அந்த பாக்கு அடைக்கின்னு தான் இருப்பேன். இவர் குடியை நிப்பாட்டுறதுக்கு நான் போகாத இடம் கிடையாது. எப்படி 2 லட்சம் 3 லட்சம் செலவு பண்ணியிருப்பேன். எத்தனை கோயிலுக்கு கொண்டு போய் கயிறு கட்டினா குடிக்க மாட்டாங்கன்னு கூட்டின்னு போவேன். எனக்கு கயிறு கட்டின்னு 4 நாள் கூட இருக்க மாட்டார், அவுத்து போட்டு குடிப்பார். மாலை போட்டால் நான் குடியை விட்டுருவேன்னுவார். சபரிமலைக்கு அதுவும் போடுவார். போயிட்டு 1 வாரம் 10 நாள் தான் மறுபடியும் குடிப்பார். இப்படியே தான் எல்லாமே நான் பார்த்துட்டேன். எவ்வளோ தூரம் நானும் மாத்திரையும் வாங்கி கொடுத்துட்டேன். மெடிக்கலில் மாத்திரை குடிக்காமல் இருக்க மாத்திரை கேட்டு வாங்கி கொடுத்துருக்குறேன். அதை போட்டாலும் அந்த 1 வாரம் 10 நாள் தான் மறுபடியும் குடிச்சிடுவார். நான் இந்த ஆன்ஸு இந்த குடியின் பழக்கத்திலேருந்து விடுதலை பெறத்துக்காக எவ்வளவோ நான் முயற்சி பண்ணியிருந்தேன். எவ்வளவோ அதுக்காக அழுதுருக்கிறேன். துணிச்சு டெய்லியும் அழுவேன், வருத்தப்படுவேன். இதனால் வீட்டில் பிரச்சனை வருது, இதனால் குடியினால் எவ்வளோ தொல்லைகள், கஷ்டங்கள், எவ்வளோ வேதனை, துன்பம்லாம் அனுபவிச்சிருக்கிறேன். ஆனால் இதுலேருந்து யார் எனக்கு விடுதலை கொடுப்பாங்க, யார் இதுலேருந்து எனக்கு முழுமையான ஒரு விடுதலை தருவாங்க அப்படின்னதில் லாக்டவுன் வந்துச்சு. இந்த லாக்டவுனில் தான் ஜபிக்கலாம் வாங்க நிகழ்ச்சி மோகன்லாஸ் ஐயா நடத்தினாங்க. அந்த நிகழ்ச்சியை நான் பார்த்தும் பார்க்காத மாதிரி போயிடுவேன். இப்படி இருக்கும்போது 2020 9வது மாதத்தில் ஐயா மோகன்ஸ் ஐயாவோட ப்ரேயர் நடந்துச்சு. அந்த ப்ரேயருக்கு இவரை கட்டாயப்படுத்தி தான் நானும் பசங்களும் தான் சேர்ந்து உட்கார வச்சோம். இன்னைக்கு உனக்கு ஏசப்பா ஒரு அற்புதம் செய்வார், நீ கண்டிப்பாக உக்காருன்னு சொல்லும்போது அவர் உக்காந்தார். உக்காந்த உடனே அவர் என்றைக்குமே உட்காந்து சாதாரணமாக பார்த்துட்டு போயிடுவார். அன்னைக்கு உக்காரும்போது கண்ணீர் அவரை மீறி வர்றதை நாங்கள் பார்த்தோம். அழுதார், பயங்கரமாக அழுது ஜெபிக்க ஆரம்பித்தார். அவரை மீறி தலையில் கை வைக்க சொன்னார். ஐயா கை வச்சார். அவர் அவரே கை வச்சார். அழுது ஜெபம் பண்ண எனக்குள்ளே இருந்து ஏதோ ஒரு இது மாதிரி வெளியேறிச்சு. அதுக்கப்புறமா தான் கண்ணு மூச்சு பார்க்குறேன், எனக்குள்ளே ஏதோ ஒரு மாற்றம் தெரிஞ்சிச்சு. அவர் சொன்னார், எனக்கு ஏதோ என்னை விட்டு வெளியே போனதை நான் பார்த்தேன், நான் நாளையிலேருந்து குடிக்க மாட்டேன், நான் எனக்கு அந்த குடி பழக்கம் இன்றைக்கி என்னையோட முடிஞ்சிச்சுன்னு. இதே தான் எங்களுக்கு இத்தனை வருஷமாக அவர் அப்படி தான் சொல்லுவார். நல்லா அந்த மாத்திரை மருந்து வாங்கி கொடுத்தா நாளையிலேருந்து குடிக்க மாட்டேன்னு தூங்கி எழுந்திரிச்சு பார்த்தா குடிக்க போவார். இவர் அப்படி தான் சொல்கிறாருன்னு எனக்கு நம்பிக்கையே இல்லை. ஆனால் முகத்தை பார்க்கும்போது மட்டும் ஒரு பிரகாசமான முகத்தை நாங்கள் பார்த்தோம் அந்த நேரத்தில். இது மறுநாள் காலையில் எழுந்திரிச்சா நல்லா கூட்டு காட்டுற என் கை கால் பாரு நடுக்கலை, நான் குடிக்கலன்னா என் கை கால் நடுங்கும். இப்போது அப்படியே தலை பிச்சுட்டு போயிடுவார். என் கையை பாருன்னு கூட்டு காட்டுறாரு. பார்த்தா நல்லா நார்மலாக இருக்கிறாரு. 2 நாள் ஆன்ஸு போட்டார். அந்த ஆன்ஸு கூட எனக்கு தொட விருப்பம் இல்லை அப்படின்னு அதையும் தூக்கி போட்டார். வீட்டில் அங்கங்கே வச்சுருப்பார் ஆன்ஸு பாக்கெட்டு, எல்லாத்தையும் அவரே தூக்கி அந்தாண்ட போட்டார். குடிக்கிறது கிடையாது, பாக்கு போடுறது கிடையாது, இந்த ஆன்ஸு போடுறது கிடையாது, இப்போ கை கால் நடுக்கம் கிடையாது, இப்போ நல்லா ஆரோக்கியமாக இருக்கிறேன், வேலைக்கு போகிறேன், கெட்ட வார்த்தை பேசுறது கிடையாது, என் மனைவி பிள்ளைகளோடு சந்தோஷமாக இருக்கிறேன், மகிழ்ச்சியாக இருக்கிறேன். பைபிளை பார்த்தா தூக்கி கடாசுவார், அந்தாண்ட தண்ணியில் தூக்கி போடுவார். வீட்டுக்குள்ளே நான் எங்கேயாவது தெரியாமல் வச்சுருந்தா கூட பைபிளை தூக்கி போடுறவர் இன்றைக்கி எந்த நேரமும் பைபிள் தான் வாழ்க்கைன்ற அளவுக்கு மாறி இருக்கிறாரு. தூங்கி எழுந்திருச்ச உடனே ஆன்ஸையும் குடியும் தேடி போன மனுஷன் இன்றைக்கி தூங்கி எழுந்திரிச்ச உடனே பைபிளை தேடுறாரு. பைபிளை எடுத்து 1 மணி நேரத்துக்கு மேலே ஜெபிப்பார். காலையில் தனியாக உட்காந்து 1 மணி நேரத்துக்கு மேலே ஜெபம் பண்ணுவார். ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு தான் டீ கூட சாப்பிடுவார். குடிச்சிட்டு அசிங்கமான வார்த்தை ரோடு வரைக்கும் கேட்கும். இன்றைக்கி அந்த வார்த்தைலாம் போய் ஜெப சத்தம் தான் கேட்குதுன்றாங்க தெருவில் இருக்கிறவங்க. 35 வருஷமாக குடிப்பழக்கத்தில் இருந்தோம், 25 வருஷமாக அந்த பாக்கு ஆன்ஸில் இருந்தோம். விடுதலை கொடுத்த என் ஏசப்பாவுக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். சொந்தமா
எவ்வளோ பெரிய அற்புதம் இல்லை? 35 வருஷம் மதுபான பழக்கம், 25 வருஷம் ஹான்ஸ் இந்த மாதிரி போதைப் பொருள் போடுற பழக்கத்துலேருந்து ஒரே நாளில் விடுதலை. இதெல்லாம் எப்படிங்க நடக்கும்? நீங்கள் ட்ராமா காமிச்சிங்கல்ல, அது மாதிரி நடிக்க வச்சு ட்ராமா எடுத்து தானே போடுறீங்க அப்படின்னு நினைக்கிறீங்கல்ல? இல்லை, இவங்க சென்னையில் வசிக்கிறாங்க. அவங்கள பார்க்க விரும்புகிறீங்களா? அவங்க ஃபேமிலியாக வந்திருக்கிறாங்க பாருங்கள். பிரதர் வாங்க. இவங்க தான் சகோதரர் வெங்கடேஷ், அவங்களுடைய துணைவியார், அவங்களுடைய ஒரு மகன். 3 பேர் சென்னையிலிருந்து இன்றைக்கி உங்களோட பேச வந்திருக்கிறாங்க. இவங்க வாழ்க்கையில் தான் அது நடந்தது. சென்னையில் எங்கே இருக்கீங்க பிரதர்? ஐயா, போரூர் பகுதியில் கெருகம்பாக்கம் ஆகாஷ் நகரில் இருக்கிறேன் ஐயா. அங்கே தான் இருக்கிறீங்க. உங்களுக்கு எத்தனை பிள்ளைகள்? எனக்கு 2 பையன். பெரியவன் வரல, சின்னவன். 2 பசங்க. குடும்பமாக அங்கே தான் குடும்பமாக அங்கே தான் ஆகாஷ் நகரில் வாசிக்கிறேன். இவங்க வாழ்க்கையில் தான் இது நடந்தது. இது நாடகம் அல்ல, அவங்க வாழ்க்கையில் நடந்த. இது சொன்னீங்க, சொன்னதில் உண்மைதானா? உண்மை ஐயா. எனக்கு இன்னைக்கு நினச்சாலும் எனக்கு நினச்சாலே அழகாக வரும். அந்த அளவுக்கு பயங்கரமாக ஒரு குடியிலேருந்து கர்த்தரால் மட்டும்தான் விடுதலை கொடுக்கும். அதுவும் இல்லாத உங்கள் ஜபம் அந்த நேரத்தில் எங்களுக்கு நல்லா ஒரு உதவியாக இருக்கு. ஒரே நாள் நீங்கள் கண்ணீரோடு இயேசுக்கு ஜெபிச்சு அந்த நாளில் இருந்து உங்களுக்கு குடிக்கணும் எண்ணமே இல்லை? எண்ணமே வரல ஐயா. அதுலேருந்து என்னை விட்டு மாற்றிக்கிறது எண்ணம் தான் வந்துச்சே தவிர அதுலேருந்து எனக்கு வேறு எண்ணமே தோணலை. ஒன்று ஆன்சை விட்டேன். அப்படியே படிப்படியே கெட்ட பேச்செல்லாம் விட்டு போகணும் தோணிச்சு ஐயா. 2020 வருஷம். 2020 4 வருஷம் ஆகுது. ஆமாம் ஐயா. அவன்கிட்ட கொடுங்க. இதுக்கப்புறம் கணவர் குடிக்கல? இன்னும் தொடவே இல்லை, அந்த எண்ணமே வரல. இது எண்ணி பார்க்க முடியாத ஒரு ஆச்சரியம், அதிசயம். இந்த உலகத்துல இப்படி நடக்கும்ன்றது இது நாங்க ஒரு சாட்சி ஐயா. நாங்க ஒரு சாட்சி நிக்கிறோம் இன்னைக்கு. இந்த குடியால நான் எவ்வளோ அவமானப்பட்டிருக்கேன். எங்க சொந்தக்காரங்க இடத்துலலாம் எவ்வளோ அசிங்கம். போற இடத்துலலாம் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனா நல்லா குடிச்சு அங்கே படுத்துருவாரு. எல்லாரும் தேடுவாங்க. அசிங்கமா இருக்கும், எனக்கு ரொம்ப அவமானமா இருக்கும். ஆனா இன்னைக்கு அதெல்லாம் மாறி எல்லாம் மாறி பைபிள் காலேஜ் படிக்கிறாரு. பைபிள் காலேஜ் படிக்கிறாரு. ஊழியம் 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 ஞாயிற்றுக்கிழமைனா சுவிசேஷ ஊழியம், நிறைய ஊழியம் பண்றாரு ஐயா. என்ன மாதிரி குடிகாரங்க மனம் திரும்பணும். நான் இன்னைக்கு என்ன தொட்ட ஏசப்பா அவங்களை தொடுவாரு, எனக்கு கிடைச்ச விடுதலை என்ன மாதிரி உள்ளவங்களுக்கு கிடைக்கணும்ன்ற ஒரு வைராக்கியம், பயங்கரமான ஒரு வைராக்கியத்துல இன்னைக்கு கர்த்தருக்குன்ற ஒரு ஊழியம் பண்றாரு ஐயா. மகன் என்ன செய்யறாங்க? மகனு வந்து அப்பா அப்படி குடிச்சிட்டு சரியா இல்லாததுனால பிள்ளையும் கெட்ட பழக்கத்துல போயிட்டான், கெட்ட வழியில. அப்ப ஒரு தகமை சரியில்லைன்னா பிள்ளைங்க நிச்சயமா நல்லா வளர மாட்டாங்கன்றது என் பிள்ளைய ஒரு சாட்சி ஐயா. ஏன் நாங்க எவ்வளவு மனப்பட்டிருக்க, எல்லா இடத்துலயும் அசிங்கப்பட்டிருக்கேன். இப்ப எப்படி இருக்காரு? இப்ப கர்த்தர் இப்போ தொட்டு பிள்ளைக்கு பூரண ஒரு கெட்ட எல்லா போத வஸ்திரத்து ஆவியில இருந்து ஒரு போத வஸ்திரத்தின் ஆவியா, பயங்கரமான ஒரு ஆவியில இருந்து பெரிய ஒரு விட்டுதலை கொடுத்திருக்கிறாரு. போன வருஷம் அவட்டு கொடுங்க. என்ன செய்றீங்க இப்போ? படிச்சு முடிச்சிட்டீங்களா? கரஸ்ல போட்டுருக்கேன் ஐயா. ஃபர்ஸ்ட் காலேஜ் படித்தேன். கரஸ்ல போயிட்டு அதில் என்ன போதை மருந்துக்கு அடிமையாக இருந்தீங்களா? எல்லா பழக்கத்துக்கும் அடிமையாக இருந்தேன் ஐயா. நான் என்னை வந்து போதை மறுவாழ்வு மையத்தெல்லாம் சேர்த்து விட்டுருக்காங்க. அங்கே எனக்கு விடுதலை இல்லை. போன வருஷம் இந்த நாளில் நான் ஜெயிலில் இருந்தேன் ஐயா. ஜெயிலில் சிறைச்சாலையில் இருந்தேன். ஆனால் இன்னைக்கு இந்த நாள் ஏசப்பா எனக்கு ஒரு விடுதலையை கொடுத்து எனக்கு நிம்மதியை கொடுத்து எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை சந்தோஷம். பாருங்க, உங்கள் குடும்பமே இன்னைக்கு கண்ணீர் வடிக்கலாம், உங்கள் பிள்ளைகளை குறித்து கலங்கி கொண்டிருக்கலாம். இயேசு உங்கள் உள்ளத்துக்குள்ளே வந்துட்டா உங்கள் இல்லமே மாறிடும். கணவன், மனைவி, பிள்ளைகள் எல்லாருக்குள்ள ஒரு விடுதலை, பாவத்தில் இருந்து விடுதலை, சாபத்தில் இருந்து விடுதலை, ஒரு பெரிய சந்தோஷம். இன்றைக்கி சென்னையில் தான் வசிக்கிறாங்க. பாருங்கள், குடும்பமே இன்றைக்கி சந்தோஷமாக வந்து விடுதலை பெற்ற மகிழ்ச்சியோடு நிற்கிறாங்க. அன்றைக்கல்ல 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக அற்புதம் செய்த இயேசு இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார். உங்களை சந்திச்சுக்கிட்டு இருக்கிறார், உங்களோட பேசுகிறார். உங்கள் பாவத்தையே நான் மன்னிப்பேன், உனக்கும் விடுதலை கொடுப்பேன், உங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு மறுவாழ் கொடுப்பேன். ஆண்டவர் இயேசு இதன் மூலமாக அவங்களோட பேசுகிறார். ஆண்டவர் கட்டாயம் அற்புதம் செய்வார். ரொம்ப சந்தோஷம். நீங்கள் வந்து சொன்னது லட்சக்கணக்கான குடும்பங்களுக்கு ஆசீர்வாதம் தொடர்ந்து செய்யணும். உங்கள் மூலமாக இன்னும் நிறைய பேர் ரட்சிக்கப்படுவாங்க. எல்லா 10 பேரை சேர்ந்து பண்ணுறீங்க. ரொம்ப சந்தோஷம். நிறைய உங்கள் மூலமாக நிறைய குடிகாரங்க ரட்சிக்கப்படுவாங்க. காட் பிளஸ் யூ. ஆமேன், ஆமேன். ரொம்ப சந்தோஷம். பாருங்கள், ஏன் ஊழியம் செய்கிறாங்க? இன்றைக்கி மதம் மாற்றுறாங்கன்னு செய்தி சொல்லப்படுதில்லை. அவருக்கு சந்தோஷம். 35 வருஷமாக குடிகாரனாக இருந்தேன், 25 வருஷம் போதைக்கு அடிமையாக இருந்தேன், இயேசு விடுதலை கொடுத்துட்டாரு. சந்தோஷம். இதை சொல்லாமல் இருக்க முடியாது.
என்ன மாதிரி பாவத்துக்கு அடிமைப்பட்டாங்க, விடுதலை, அந்த ஆத்திரம், அந்த பாரம். அதனால தான் அவர் பாருங்கள் ஜெபிக்கிறார், போய் சொல்லுகிறார். இதில் மரமாற்றம் எங்கே இருக்குது பார்த்தீங்களா? இயேசு மதங்களுக்கு அப்பாற்பட்டவர். பொய்யான செய்தியை சிலர் சொல்கிறாங்களே தவிர அது உண்மை கிடையாது. உண்மை என்பது நான் பெற்றுக்கொண்ட சந்தோஷத்தை எல்லாரும் பெறணும், விடுதலை பெறணும்னு இருதயத்தோட இயேசுவை சொல்லுவது, நற்செய்தியை அறிவிப்பது. இதை மரமாற்றுவது அல்ல, நற்செய்தியை அறிவிப்பது. சரியா? உங்களுக்கு அந்த நற்செய்தி சொல்லப்படுகிறாரு. இன்றைக்கு இந்த இடத்துல உங்களுக்கு விடுதலை உண்டாகும். பாருங்கள், நீங்கள் அற்புதத்தை பெற்றுக்கொள்ள போகிறீங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஜெபிக்க போகிற அற்புதம் நடக்க போகிறாரு. இது மட்டும்தானா என்ன? இன்னொரு அற்புதம் பாருங்கள். வேத புஸ்தகத்தில் பரிசுத்த மார்க்கு 5ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவம் சொல்லப்படுகிறாரு. 12 வருஷம் பெரும்பாடு நோயினால் பாதிக்கப்பட்ட ஒரு பெண், இரத்தப்போக்கு, உதிரப்போக்கினால் பாதிக்கப்பட்டு நிறைய டாக்டர்கள் வைத்தியெல்லாம் செய்து டாக்டர்ஸ் எல்லாம் கைவிட்டுட்டாங்க. அதனால் சொத்துக்கள்லாம் இழந்து விட்டாள். மனம் உடைந்து போன நேரத்தில் எனக்கு சுகம் கிடைக்க யாரும் இல்லையா? ஒருவர் சொல்லியிருப்பாங்க, என்ன பாவம் செய்தாலோ இந்த வியாதி வந்திருக்குது, என்ன சாபமோ அவளை தொடர்கிறது, தீட்டு என்று சொல்லி எல்லாம் ஒதுங்கி போனாங்க. அந்த மாதிரி ஒரு வேதனையில் இயேசு பற்றி கேள்விப்பட்டு அவர்கிட்ட போனால் எனக்கு சுகம் கிடைச்சிரும், விசுவாசத்தோடு வந்தாள். வந்து இயேசுவை தொட்டபோது அற்புதமான சுகம் அவளுக்கு உண்டாயிற்று. உடனே இயேசுவை தொட்ட அந்த நிமிஷமே, இயேசுவை ஏன் அவள் தொடணும்? அவள் வந்து ஒரு வாலிப பெண், ஒரு பெண். இயேசுவை சுற்றில எப்பவுமே சீஷர்கள் மக்கள்லாம் இருப்பாங்க. அவள் முன்னால் வந்து எனக்கு இப்படி ஒரு வியாதி இருக்குன்னு சொல்ல அவளுக்கு வெட்கம். ஏன்னா அந்த காலத்தில் இந்த வியாதி தீட்டான வியாதியாய் கருதப்பட்டது. அதனால் இவகிட்ட யாரும் பக்கத்தில் போக மாட்டாங்க, தொடமாட்டாங்க. இவளை தொட்டா தீட்டின்னு ஒதுங்கிடுவாங்க. அந்த காலத்தில் அப்படி கருதப்பட்ட. அதனால் அவளுக்கு எல்லாருக்கும் மத்தியில் எப்படி சொல்கிறது? ஆனால் நான் சுகம் பெறணுமே, நான் போய் வஸ்திரத்தை அவரை தொட்டாலே எனக்கு சுகம் கிடைச்சிடும். அந்த விசுவாசம். அவள் வந்து இயேசுவை தொட்ட உடனே வியாதி நீங்கிட்டு பூரண சுகம் பெற்று விட்டாள். இயேசு வந்து கேட்குற, என்னை யாரோ தொட்டாங்க, அற்புதம் நடந்திருக்கேன்னா இவளுக்கு பயந்துட்டா. ஐயோ தீட்டு, என்னை எப்படி நீ தொடலான்னு இயேசு கடிந்து கொள்வார் என்று பயந்து நடுங்கி வந்து நின்றாளாம். இயேசு சொல்கிறாரு, மகளேன்னு சொல்கிறார், மகளே பயப்படாத, நீ ஒரு தகப்பன், நான், நீ என்னை தொடர்றதுனால எனக்கு தீட்டு உண்டாகாது. யூ ஆர் மை டாட்டர், நீ என்னை தொடர்றதுனால நான் இப்படி தீட்டுப்படுவேன். நீ என்னுடைய மகள், பயப்படாத, நான் உன்னை கடிந்து கொள்ளவன். நீ சுகம் பெற்றா, உன் விசுவாசம், சமாதானத்தோட போ, உன் வேதனை நீங்கள் சுகமாயிரு, இன்னும் உனக்கு அந்த வியாதி இல்லை, என்னை சந்தோஷமாக இரு மகளே, என்னை ஆசீர்வதித்து அனுப்பினான்னு பைபிள் எழுதப்பட்டு இருக்கிறாரு. அதான் இயேசு. அதுக்கு தான் கடவுள் மனிதனாய் வந்தார். இப்படி பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சுகம் கொடுத்து உதவி செய்து காயப்பட்டவுடைய உள்ளங்களை ஆற்றி தேற்றுவதற்கு, அவளை குற்றப்படுத்துவதற்கு அல்ல, அவளை மன்னித்து அவளை சுகம் கொடுத்து ஆற்றி தேற்றுவதற்கு தான் கடவுள் மனிதனாக இயேசு என்கிற பெயரிலே வந்தார். அவர் உங்களை நேசிக்கிறார். ஒரு தகப்பன் இயேசுவை தேடி வருகிறார். ஏன்னு சொன்னால் அவருடைய வாலிப பையனுக்கு, மகனுக்கு, அவருடைய மகனுக்கு ஒரு பிசாசு வந்து போராடுது. அந்த ஆவி வந்து தாக்குனா அவனை வந்து தண்ணீரில் தள்ளி நெருப்பில் தள்ளி கொல்லும்படி போராடுகிறாரு. அவனை கொன்னுறணும் என்பது ஒரு மரண போராட்டத்தை கொண்டு வருகிற பிசாசு. அவனை நெருப்புக்குள்ளே தள்ளிடுறோம், தண்ணீருக்குள்ளே தள்ளிடுறோம். அந்த தகப்பன் பாருங்கள், அந்த பிள்ளை வைத்து கொண்டு காப்பாற்ற என்ன பாடுபட்டு இருப்பார். இயேசு வைத்து கொண்டு வர்றார். என் பையனை இந்த அசுத்தாவி இப்படி படாத பாடுபடுத்துது, என்ன பண்ணன்னு தெரியல, யாரோ பில்லி மந்திரம் செஞ்சுருப்பாங்க போல், இது மாதிரிலாம் கஷ்டப்படுகிற சூழ்நிலை. இயேசு அற்புதமாய் விடுதலை கொடுத்தார். அந்த மகனுக்கு விடுதலை கொடுத்தார். பாருங்கள், இன்றைக்கி அந்த மகன் விடுதலை பெற்ற தகப்பனுக்கு அவ்வளோ பெரிய சந்தோஷம். அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? விசுவாசம். நீ விசுவாசித்தால் நான் உனக்கு அற்புதம் செய்ய முடியும்னு இயேசு சொல்லுகிறான். என் அவிசுவாசத்தை மன்னிச்சிருங்க இயேசுவே, எனக்கு விசுவாச பாவத்தை மன்னிச்சிருங்கன்னு ஒப்பு கொடுத்த உடனே ஆண்டவர் மன்னித்து அவனுடைய விசுவாசத்தை கனப்படுத்தி அற்புதம் செய்தார். இன்றைக்கும் அதே மாதிரி காரியத்தை இயேசு செய்கிறார். இன்றைக்கும் செய்கிறாரா? இன்றைக்கும் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக அற்புதம் செய்த இயேசு இன்றைக்கு செய்கிறார். ஏனால் அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவர் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார்ல, மரித்து உயிரோடு எழுந்த இயேசு இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார். இன்றைக்கு அதே வல்லமை, அதே அன்பு, அதே அற்புதங்களை இன்றைக்கே செய்கிறார்.
இன்றைக்கு உங்களுக்கு விடுதலை நாள். டிப்ரெஷனில் இருந்து, பயத்திலிருந்து, மரண பயத்திலிருந்து, குழப்பத்திலிருந்து இயேசு விடுதலையாக்க போகிறார் ஜெபிக்கும் போது. கடைசியாக இன்னொரு அனுபவத்தை பாருங்கள். மனுஷனுக்கு இவ்வளோதான பிரச்சனைன்னா இன்னொரு பிரச்சனைக்கு துக்கம், பாரம், கலக்கம், பல காரியம், நிந்தைகள், அவமானங்கள். வேத புஸ்தகத்தில் 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்தில் அன்னாள் என்ற பெண்ணை குறித்து ஒரு சம்பவம் சொல்லப்படுகிறார். கணவர் ரொம்ப நல்லவர், மனைவியை நேசித்தார், நல்ல வசதியானவர், அன்பை வச்சிருக்கிறார். ஆனால் குழந்தை இல்லை. குழந்தை இல்லாததுனால மற்றவங்க பரிகாசம், குடும்பத்தாரை பரிகாசம், ஏளனம் பண்ணுறதுனால சாப்பிடாம அழுது கொண்டே இருப்பாள். சாப்பிட மனம் இல்லை, தூங்க மனம் இல்லை. ஏன் எனக்கு இந்த குறை, ஏன் எனக்கு இந்த குழந்தை இல்லை, ஏன் எல்லாரும் என்னை பரிகாசம் பண்ணுறாங்க, ஏன் என்னை ஏளனமாக பார்க்குறாங்க. ஒரு நிந்தை, அவமானம். பாருங்கள், இது எவ்வளோ பெரிய மனவேதனை தெரியுமா? இந்த மாதிரி ஏதோ ஒரு குறைவுனால் பாதிக்கப்பட்டிருக்கலாம். குழந்தை இல்லை அப்படின்ற குறை, வேலை இல்லை, பிள்ளைக்கு திருமணம் ஆகலை, கடன் பிரச்சனை, என்ன சொந்த வீடு இல்லை, ஒரு நெருக்கம், ஏதோ ஒரு பாதிப்பு உங்களுடைய மனதை துக்கப்படுத்தி கொண்டு இருக்கலாம். எதுவானாலும் சரி, உங்களுடைய கவலை, உங்களுடைய துக்கம், பாடு, அதிலிருந்து இயேசு விடுதலை தருகிறவர். அதுக்காக ஒரு அற்புதத்தை உங்களுக்காக செய்வார். நீங்கள் இந்த அன்னாள் சும்மா உட்காந்து அழுதுகிட்டே கிடப்பா, எப்பவும் அழுது கொண்டே சுக்க முகமாக இருப்பா. ஊருக்கே தெரியும் இது அழுமூஞ்சி அன்னாள்னு தான் சொல்லியிருப்பாங்க. எப்பவும் துக்கமாக இருப்பா. ஆமாம், உனக்கு ஏதோ ஒரு பாவம் இருக்குது, சாபம் இருக்குது, அதான் உனக்கு குழந்தை இல்லை அப்படிலாம் மற்றவங்க பரிகாசம் பண்ணும்போது ஈட்டியை போல் அவருடைய உள்ளத்தை துளைத்திருக்கும். அதை ஒரு நாள் யோசித்தான். எல்லாரும் பேசுகிறாங்க, திட்டுறாங்க, அவமானப்படுத்துகிறாங்க. இப்படியே நான் அழுது கொண்டு இருந்தால் என்ன பிரயோஜனம்? எனக்கு நானே அழுகிறதுனால என்ன பிரயோஜனம்? நான் ஆண்டவர்கிட்ட போகிறேன். நீ கர்த்தருடைய சமூகத்தில், ஆலயத்தில் கண்ணீர் விட்டு ஆண்டவரை பார்த்து அழுதாள். மனம் கசந்து அவள் அழுதாள் என்று வேதத்தில் சொல்லியிருக்குது. ஆண்டவர், எனக்கு ஒரே ஒரு குழந்தை கொடுங்க, அந்த குழந்தை உமக்கே நான் தந்துடுறேன். என் நிந்த மாறினா போதும். எல்லாரும் என்னை பரிகாசம் பண்ணி கேவலமாக பேசுகிறாங்க, அது மாறினா போதும். அப்போ எவ்வளோ காயப்பட்ட உள்ளத்தோட எனக்கு வளர்க்க தாங்கன்னு கேட்கல, உமக்கிட்ட தந்துடுறேன், உமக்கே கொடுத்துட்றேன், உங்களுடைய ஊழியத்துக்கே தந்துடுறேன், ஒரே ஒரு குழந்தை கொடுத்தா போதும். எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கணும்? நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறீங்க, அழுகிறீங்க, தலையணையை கண்ணீரினால் நனைக்கிறீங்க, வெளியே தெரியாமல் உள்ளுக்குள்ளே அழுது கொண்டு இருக்கிறீங்க. இயேசு அந்த கண்ணீரை பார்க்கிறார். இன்றைக்கு உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். அந்நாளுக்கு குழந்தை செல்வத்தை கொடுத்து ஆசீர்வதித்து அவளை மகிழ பண்ணினார், அவளுடைய நிந்தையை மாற்றினார். அதே ஆண்டவர் உங்களுக்கு இன்றைக்கு செய்வார். உடைய துக்கம் சந்தோஷமாய் மாறும். அதுக்கு தான் இயேசு மனிதனாக இந்த உலகத்தில் வந்தார். உங்களுடைய துக்கத்தை அவர் மாற்றுவார். அந்த மாதிரி அற்புதம் இன்றைக்கு ஆண்டவர் செய்கிறாரா? இன்றைக்கும் செய்கிறார். ஒரு சாட்சியை நீங்கள் பார்க்க போகிறீங்க. சகோதரி நான்சி நந்தினி, பெரிய குளத்தில், தேனி மாவட்டத்தில் பெரிய குளம். அங்கே இருக்கிற இந்த சகோதரி, அவங்க வாழ்க்கையில் என்ன நடந்ததுன்னு அவங்களே சொல்கிறாங்க பாருங்கள். என் பெயர் நான்சி நந்தினி. நாங்கள் தேனி மாவட்டம் பெரிய குளத்தில் வசிக்கிறோம். கணவர் பேர் ஜான் ஜெகன். அவர் ப்ரைவேட் பேங்க்கில் வேலை பார்க்குறாங்க. நாங்கள் ஏசப்பாவை அறியாத குடும்பம். எங்கள் அப்பா பூசாரி, அப்பா பொட்டி தூக்குவார். வீட்டை சுற்றி எல்லாமே கோயில் தான் இருக்கும். நாங்கள் வெள்ளி செவ்வாய்க்கு தவறாமல் எல்லா கோயிலுக்கும் போவோம். எல்லா விரதங்களும் கரெக்டாக இருப்போம். வருஷம் நாங்கள் மாலை போட்டு கோயிலுக்கு நடந்து போகிறது எல்லாமே பண்ணுவோம். திருநீர் வரிசையாக பொட்டு வச்சுருப்போம். கீழேருந்து மேலே வரைக்கும் எல்லா கலர்லேயும் பொட்டு, மஞ்சள், பச்சை, சிகப்பு, வெள்ளைன்னு சொல்லிட்டு எல்லா விபூதியும் குங்குமத்துலேருந்து எல்லாத்தையும் வச்சு போவோம். வச்சாத வெளில போகிறதுக்கு திருப்தியாக இருக்கும். நம்ம கிளம்பிட்டோம், ரெடி ஆகிட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு திருப்தி இருக்கும். எங்களுக்கு 2011 திருமணம் ஆகி 2011 கன்சீவ் ஆகிட்டு 2012 5வது மாதம் முதல் அபார்ஷன் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் 2012 மறுபடியும் கன்சீவ் ஆகிட்டு அதே 5 மாதத்தில் மறுபடியும் 2வது குழந்தை அபார்ஷன் ஆகிடுச்சு. அப்புறம் 2013 மறுபடியும் கன்சீவ் ஆனேன். 2013 கன்சீவ் ஆகிட்டு இன்னொரு பொன் குழந்தை பிறந்தது. அதே வருஷத்தில் 2013 குழந்தை ஆரோக்கியமாக இருந்தது. ஆனால் 25 நாளில் குழந்தை இறந்து போச்சு. 2014 மறுபடியும் நான் கன்சீவ் ஆகிட்டு அதே 5 மாதத்தில் இன்னொரு அபார்ஷன் ஆகிடுச்சு. 2015 மறுபடியும் நான் கன்சீவ் ஆனேன். மறுபடியும் 7 மாதத்தில் ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. 7வது மாதத்தில் அதே 2016 பிறந்தது. மறுபடியும் அந்த குழந்தை 15 நாளில் இறந்து போச்சு. பையன் இறந்து போயிட்டான். அப்புறம் மறுபடியும் 2018 நான் மறுபடியும் கன்சீவ் ஆனேன். கன்சீவ் ஆகிட்டு 2019
அதே 7 மாதத்தில் ஒரு பொன் குழந்தை பிறந்தது. பொன் குழந்தை வெயிட் கம்மியாக இருக்கனால குழந்தை மறுபடியும் 15 நாளில் இறந்து போச்சு குழந்தையும். 2011 2019 வரைக்கும் பார்த்தீங்கன்னா 3 குழந்தை அபாசன் ஆயிடுச்சு. 3 குழந்தை முழுமையாக வந்து நாங்கள் பெற்று எடுத்துக்கிட்டோம். ஆனால் அந்த குழந்தையும் எங்கள் கையில் கிடைக்கல, எங்களை விட்டு பிரிஞ்சிருச்சு. இந்த ஒவ்வொரு குழந்தையும் நான் கன்சீவ் ஆகும் பொழுது எனக்கான நிறைவான ஒரு குழந்தையாக கிடைக்கும் தான் நாங்கள் ஒவ்வொரு தடவையும் ஆசைப்பட்டு நான் கன்சீவானே. கூட இருக்கவங்களும் ரொம்ப மன மகிழ்ச்சியோடு இருந்தாங்க. ஆனால் ஒவ்வொரு குழந்தையும் நான் ஒவ்வொரு தடவையும் இழந்துட்டு நான் வீட்டுக்கு வெறும் கையோடு வரும் பொழுது குழந்தை பெற்றுக்கவே தகுதி இல்லைன்னே எங்கிட்ட டைரெக்டாகவும் நிறைய சொன்ன பேர் இருக்காங்க. உன்னோட கர்ப்பப்பை ரொம்ப வீக்காக இருக்குது போலன்னு சொல்லிட்டு எங்கிட்டயே நக்கலாக பேசினவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. இந்த உலகத்தில் வந்து நானும் குழந்தையோடு வாழணும், கையில் குழந்தையோடு தூக்கிட்டு போகணும், ஒவ்வொரு ஃபங்க்ஷன்லேயும் குழந்தையோட ஃபோட்டோ எடுக்கணும், நிறைய ஆசைப்பட்டிருக்கேன். இந்த மாதிரி குழந்தைங்களோட கொஞ்சணும், குழந்தை வந்து என்னோட ஜாடையில் இருக்குது, அவரோட ஜாடையில் இருக்குதுன்னு சொல்லி நான் கொஞ்சணும் நிறைய ஒவ்வொரு தடவையும் ஆசைப்படுவேன். குழந்தை வயிற்றில் முண்டும் போது இந்த மாதிரி வந்து அடுத்த வெளியில் வந்து உதைக்கும் போது இந்த கால்களை பிடிச்சி நம்ம கொஞ்சணும், விளையாடணும் அப்படின்னு நிறைய ஆசைப்பட்டிருக்கோம். குழந்தையோடைய உருவத்தை பார்த்து உங்களை மாதிரி மூக்கு இருக்குது, என்ன மாதிரி கண் இருக்குது அப்படின்லாம் சொல்லி நான் சொல்லணும் அப்படின்னு நிறைய வாட்டி நான் வந்து உள்ளே நினச்சிருக்கேன். நான் வெளியில் வந்ததுக்கப்புறம் பார்த்துக்கலான்னு நினைப்பேன். ஆனால் ஹாஸ்பிட்டல்லேருந்து ஒரு தடவை கூட குழந்தையோடு நாங்கள் வீட்டுக்கு வந்ததே கிடையாது. குழந்தைக்காக நாங்கள் போகாத கோயில் கிடையாது, எல்லா கோயிலுக்கும் போயிருக்கோம். நாங்கள் யாரெல்லாம் என்ன கோயிலெலாம் சொல்கிறாங்களோ எல்லா கோயிலுக்கும் போய் என்ன நேர்த்திக்கடன் போட சொல்கிறாங்களோ எல்லா நேர்த்திக்கடனையும் போட்டிருக்கோம். கோயிலில் போய் தொட்டில் கட்டி போட்டால் வீட்டில் தொட்டில் கட்டலான்றதுக்காக கட்டின சேலையை கிழித்து நான் கோயிலில் தொட்டில் கட்டி போட்டு வந்திருக்கேன். தொட்டில் கட்டி போட்டு வந்தனால எங்களுக்கு நேரமும் செலவும் தான் ஆனதே தவிர அதுக்கான எந்த பிரயோஜனமும் எங்களுக்கு கிடைக்கல. கடைசியாக குழந்தை பிறந்ததுக்கப்புறம் மறுபடியும் நாங்கள் ஹாஸ்பிட்டல் செக்கப்புக்கு போனோம். அப்போ டாக்டர் சொன்னாங்க, என்னோடய கர்ப்பப்பையில் செக் பண்ணிவிட்டு அதில் வந்து உனக்கு வந்து கட்டி இருக்குது, அதனால் நீ குழந்தை பெற்றுக்க முடியாது, குழந்தை நீ வந்து உன்னோட கர்ப்பப்பையில் பெற்றுக்க முடியாது, கர்ப்பப்பையை எடுத்துடலாம், இப்போ நீ வந்து வாடகை தாய் மூலம் பெற்றுக்கோ, அப்படி இல்லைன்னா உன்னோட அம்மா அக்கா தங்கச்சியோட கர்ப்பப்பையை எடுத்து உன்னோட கர்ப்பப்பையை வெளியில் எடுத்துகிட்டு அவங்களோட கர்ப்பப்பையை வச்சு நீ குழந்தை பெற்றுக்கோ அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் இல்லைனா வந்து நீ குழந்தை தத்தெடுத்துக்கோ அப்படின்னு சொன்னாங்க. இந்த எந்த ஒரு காரணத்துக்கும் வந்து நான் வந்து என்னோட மனநிலை வந்து ஒத்து வரல. ஆனால் கடைசி வரைக்கும் டாக்டர் சொன்னது என்னதுன்னா, உன்னோட கர்ப்பப்பையில் உன்னால் குழந்தை பெற்றுக்கவே முடியாது அப்படின்னு தான் சொன்னாங்க. இந்த கஷ்டமான சூழ்நிலையில் 2021 எங்கள் சகோதரர்கள் மூலமாக ஆண்டவர் பற்றி நாங்கள் அறிஞ்சிக்கிட்டோம். இப்போ எங்கள் பெரியம்மா மூலமாக சத்தியம் டிவியில் ஜெபிக்கலாம் வாங்க நிகழ்ச்சி போடுறாங்கன்னு சொன்னாங்க. அதை பார்க்க ஆரம்பிக்க நாங்கள் 2021 ஆரம்பித்தோம். அதிலிருந்து நாங்கள் வந்து தொடர்ந்து வாரம் சனி ஞாயிறு தொடர்ந்து பார்க்க ஆரம்பித்தோம். வீட்லேயும் நிறைய எதிர்ப்புகள் இருந்தது. வேண்டாம், எதுக்கு இது பார்க்குறீங்க, என்ன பண்ணுறீங்க, என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு நிறைய கேள்விகள் வந்துச்சு. நாங்கள் அதையும் மீறி அந்த 2.5 மணி நேரத்தை நாங்கள் விடாமல் எங்களுக்கான நேரமாக எடுத்துக்கிட்டு நாங்கள் வந்து அதை நாங்கள் தொடர்ந்து பார்க்க ஆரம்பித்தோம். இப்போ அந்த 8 வருஷமாக எங்களுக்கான இருந்த கேள்விகளுக்கான பதிலெல்லாம் அதன் மூலமாக கிடைக்க ஆரம்பிச்சிச்சு. அதை அப்புறம் அக்டோபர் மாதம் 2021 4 மாவடி போகிறதுக்கான வாய்ப்பு எங்களுக்கு கிடைச்சிச்சு. அக்டோபர் 16 2021 தேவனுடைய கூடாரத்தில் ஜெபிக்கலாம் வாங்க நிகழ்ச்சி ஸ்க்ரீனில் நாங்கள் பார்த்தோம். அன்னைக்கு வந்து மோகன் சி ஐயா கர்ப்பத்தில் இருக்கிற கட்டிகளுக்காக ஸ்பெஷலாக ப்ரேயர் பண்ணார். நாங்களும் அன்னைக்கு அந்த கலந்துக்கிட்டதுனால வயிற்றில் கை வச்சு கர்ப்பத்தில் பிரச்சனை இருக்கவங்களாம் ப்ரேயர் பண்ணுங்கன்னு சொன்னார். நாங்களும் முழங்கால் போட்டு வயிற்றில் கை வச்சு ப்ரேயர் பண்ணோம். எனக்கு என்னெல்லாம் பிரச்சனை இருந்ததோ எல்லா பிரச்சனையும் அப்படியே சொன்னார். ஒரு சகோதரி உங்களுடைய கர்ப்பப்பையில் ஏதோ ஒரு அசைவு ஏற்படுகிறாரு, கர்ப்பப்பையில் கை வைத்து ஜெபிக்கிறீங்க, குழந்தை இல்லை, அதனால கர்ப்பப்பையில் கை வைத்து ஜெபிக்கிறீங்க, கர்ப்பப்பைக்குள்ள ஏதோ ஊறுவதை போல் இருக்கிறது, பொல்லாத சர்ப்பத்தின் ஆவியை அந்த மகளுடைய கர்ப்பத்தை விட்டு வெளியேறி போ என்று இயேசுவின் நாமத்தில் உனக்கு கட்டளை கொடுக்கிறேன். வெளியேறி போகட்டும் அந்த பொல்லாத ஆவி. அந்த ஆவி வெளியேறுகிறது. சகோதரி பயப்படாத, உங்களை விட்டு வந்து வெளியேறி போவதை பார்க்குறீங்க. அந்த ஆவி வெளியேறுகிறது. உங்களுடைய கர்ப்பத்தின் ஆசீர்வாதத்தை தடுத்து கொண்டிருந்த ஆவி இனி உங்களுடைய கர்ப்பத்தில் ஆசீர்வாதம் உண்டாகும், குழந்தை செல்வத்தை காண்பீங்க. அந்த பிரச்சனைகள் ஒன்றும் இல்லாமல் எல்லா பிரச்சனைகளும் இருந்தும் ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை கொடுப்பாரு.
கொடுப்பாரு, இயேசுவோட நாமத்தில் உங்களுக்கு விடுதலை கிடைக்கும்னு சொன்ன அந்த செகண்டில் என்னை விட்டு ஒரு மிகப்பெரிய பாரம் வெளியே போன மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். அந்த பாரம் அப்படியே எனக்கு போன மாதிரி ஃபீல் பண்ணனால எனக்கு ஒரு மிகப்பெரிய விடுதலையும் சமாதானமும் உடம்புல ஒரு மிகப்பெரிய மாற்றம் அன்றைக்கி எனக்கு கிடச்சிது. அடுத்த நாள் 17ஆம் தேதி மோகன் சேயாவை நேரில் பார்த்து நாங்கள் ப்ரேயர் பண்ணிவிட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு மிகப்பெரிய அற்புதம் எங்களுக்கு உடம்புல நிகழ்ந்தது. அதே 2022 ஜனவரியில் நான் கர்ப்பம் தரிச்சிருக்கேன்னு ஒரு செய்தி வந்து எனக்கு உருவாச்சு. 2022 எனக்கு ஒரு அழகான ஆண் குழந்தை வந்து பிறந்தது. அதுவும் குறமாசத்தில் தான் பிறந்தது. அப்போ வந்து இதுக்கு முன்னுக்கு பிறந்த குழந்தைகளும் நாங்கள் வேதனைப்பட்டிருக்கோம். அப்போ பிறந்த குழந்தைக்கு நாங்கள் வேதனைப்பட்டதில்லை. ஏன்னா ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்த வசனம் உங்களுக்கு துக்கம் சந்தோஷமாய் மாறுன்னு சொன்ன வார்த்தையின்படி நான் உனக்கு கொடுக்குற குழந்தைய வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் கொடுப்பேன்னு சொன்னார். 8 வருஷமாக நாங்கள் குழந்தையே இல்லாமல் நாங்கள் ஒரு தடவை வீட்டுக்கு வந்தோம். ஆனால் இந்த தடவை குழந்தையோட வீட்டுக்கு வரும் பொழுது இந்த முகத்தை பார்க்கும்போது எங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது, மனநிறைவாக இருந்தது. என் குழந்தைய வந்து நான் தூக்கிட்டு போகிறப்ப யாராவது கேட்பாங்க, இது யாருப்பா அவன் பையனான்னு கேட்பாங்க. அப்போ அதை சொல்லணும், எனக்கு ஆண்டவர் ஒரு பையனை கொடுத்துருக்காரு அப்படின்னு நான் சொல்லுவேன். அந்த இடத்துல ஆண்டவருடைய வார்த்தையில் யார் கேட்டாலும் ஆண்டவர்கிட்ட வார்த்தையை சுவிசேஷமாக தான் நான் சொல்லிகிட்டே வருவேன். ஏன்னா கர்த்தர் எனக்கு கொடுத்தது. பையன் பேர் வந்து மிராக்கிள் ஜோசப். ஆண்டவர் கொடுத்த அற்புதத்தின்படி அவன் பேர் மிராக்கிள் ஜோசப்னு நாங்கள் வச்சுருக்கோம். டாக்டர் சொன்னாங்க என்னோடய கர்ப்பத்தில் குழந்தை பெற்றுக்கவே முடியாதுன்னு சொன்னாங்க. ஆனால் ஆண்டவர் வந்து என்னோடய கர்ப்பத்திலேயே ஒரு அழகான ஆண் குழந்தை கொடுத்து எங்களோட துக்கத்தெல்லாம் சந்தோஷமாக மாற்றிருக்காது. கர்த்தருக்கு கொடான கோடி ஸ்தோத்திரம். இயேசு எவ்வளோ அற்புதமானவர்ல. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று இயேசு இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார். 8 வருஷம் வேதனை, 6 குழந்தைகளை இழந்துட்டாங்க, 3 முறை அபாஷன், 3 முறை குழந்தை பிறந்து சில நாட்களிலே மரணம். ஆஸ்பத்திரிக்கு போகும்போது ஒரு எதிர்பார்ப்போடு போய் திரும்ப வரும்பொழுது வெறுங்கையோடு வரும்போது மற்றவங்க கேள்விக்கு என்ன பதில் சொல்கிறாரு? எவ்வளோ பெரிய துக்கம், காயம், வேதனை. இந்த மாதிரி உள்ளத்துக்குள்ள வேதனையோடு உட்கார்ந்துருக்கிறீங்க, காயப்பட்ட உள்ளத்தோடு இருக்கீங்க. எனக்கு இந்த வேதனை நீங்குமா, நிந்தை மாறுமான்னு சொல்லி இயேசு பட்சபாதம் உள்ள தேவன் அல்ல. உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார், உங்களுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறும். 8 வருஷ வேதனை அனுபவித்து அவருடைய துக்கத்தை ஆண்டு சந்தோஷமாய் மாற்றினார். இல்லை நம்மத்தில் அந்த குடும்பத்தார் வந்திருக்கிறாங்க. அருமையான சகோதரி நான்சி நந்தினி, அவங்க குடும்பம், ஃபேமிலி, ரொம்ப சந்தோஷம். ஓகே, அவருடைய மகன் வந்திருக்கிறாரு, மிராக்கிள் ஜோசப். அவருடைய பேர் மிராக்கிள் ஜோசப். ஆண்டு செய்த அற்புதம். 8 வருஷம் ஒவ்வொரு முறை ஒரு எதிர்பார்ப்போடு நீங்கள் ஆஸ்பத்திரி போவீங்க, காத்திருந்தீங்க. அது இல்லாத போது மனசில் எவ்வளோ பெரிய துக்கம் இல்லை? கண்ணீர் மட்டும்தான் இருக்கும் எங்கள் வாழ்க்கையில். அதுக்கப்புறம் ஆண்டவர் அண்ணாள் மாதிரியே என்னை துக்க முகம் இல்லாமல் மாற்றிட்டார். ஆண்டவர் இந்த குழந்தை கொடுத்து என்னை துக்க முகம் இல்லாத ஒரு சந்ததியாக மாற்றிருக்கார் ஆண்டவர். அது சொல்கிறதுக்கு எனக்கு வார்த்தைகளே இல்லை. ஆண்டவர் எனக்கு அவ்வளோ அற்புதங்கள் செஞ்சுருக்கார். கண்டிப்பாக என்னோட கர்ப்பத்தை எடுத்துருன்னு சொல்லிட்டாங்க டாக்டர்ஸ். அப்படிதான் சொல்லிட்டாங்க. நிறைய டாக்டர் போய் பார்த்துட்டு வந்துட்டேன். சீனியர் டாக்டர், மோஸ்ட் சீனியர் டாக்டர் சென்னை வரைக்கும் போயிட்டு நிறைய எம்ஆர்ஐ எல்லாம் எடுத்து பார்த்துட்டோம். எல்லாத்துலேயுமே யூட்ரஸ் எடுத்து தான் ஆகணும்ப்பா, வேறு வழியே இல்லை. கட்டி வேற இருக்குது. 2வது சர்ஜரியில் எனக்கு 3மே சர்ஜரி பண்ணி வேற எடுத்தது குழந்தை. ஏன்னா ரொம்ப வீக்காக இருக்குது. 2வது சர்ஜரியில் ரொம்ப கிரிட்டிக்கலாக இருந்து ஒரு மறுபடியும் சூச்சர் போட்டனால அதில் சதை வளர்ந்துருக்கு. அது வந்து யூட்ரஸ்குள்ளே வளர்ந்துருக்கு. அதனால் கண்டிப்பாக எடுக்கணும். மறுபடியும் குழந்தை உனக்கு தங்கினாலும் குழந்தை உனக்கு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆண்டவர் எல்லாத்தையும் ஆண்டவர் பொய்யாக்கி இல்லை, ஒரு மிராக்கிள், பெரிய மெடிக்கல் மிராக்கிள் செஞ்சுருக்கிறார். முடியாததை முடிவு செய்கிறார். தான் அற்புதம். பாருங்க, அவனுக்கு பேரே அற்புதம் தான். மிராக்கிள் ஜோசப்னு வச்சவங்க பேர் மிராக்கிளா? உங்கள் பேர் என்ன? மிராக்கிள் ஜோசப். பாருங்க, அழகான ஒரு குழந்தையை கொடுத்து அவனுடைய துக்கத்தை ஆண்டு சந்தோஷமாக மாற்றினார். அவன் சொன்னாங்க, அன்னாள் மாதிரியே தான் வாழ்க்கை. கண்ணீர் கண்ணீர் கண்ணீர், வேதனை. நீங்கள் அழுது கொண்டு இருக்கீங்களா? அன்னாளை போல் அழுது கொண்டு இருக்கீங்களா? நிந்தை, நெருக்க, வேதனை. இவங்களை சந்தோஷப்படுத்தி ஆண்டவர் இன்றைக்கு உங்களை சந்தோஷப்படுத்துவார். அதுக்கு தான் இயேசு மனிதனாய் வந்தார். மனிதருடைய துக்கத்தை மாற்றி அவளை சந்தோஷப்படுத்துவதற்காக. அதனால் எந்த காரியமானாலும் உங்களுக்கு இன்றைக்கு ஆண்டவர் அற்புதம் செய்வார். பாருங்கள், நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு எப்படி இருக்குது? இப்போ வசனத்தின்படி கர்த்தர் இப்போ வரைக்கும் ஒரு துக்கம் இல்லாமல் எங்களுடைய வாழ்க்கையில் என்னுடைய பையன் பிறந்த நாள்லேருந்து இப்போ வரைக்கும்
எங்கள் துக்கம் சந்தோஷமாக தான் கர்த்தர் வச்சுருக்காரு. என் குழந்தை பிறப்பதற்கும் கூட என்னுடைய சகல ஐயா இளையராஜா அவர் வீடு, அவர் இந்து தான். ஆனால் எங்களுக்கு இந்த குழந்தை பிறக்கணுன்ற அந்த விசுவாசத்தில் அவங்க வீட்டில் பற்றி சொல்ல கூட பொருத்த மாட்டாங்க. எங்களை செபிப்பதற்கு இடம் கொடுத்தாங்க. கர்த்தர் அங்கே அற்புதம் பண்ணார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, கண்மூடித்தனமா நம்பணும் ஆண்டவர், அப்பதான் ஆண்டவர் அற்புதம் செய்வார். கண்மூடித்தனமா நம்பி ஆண்டவர் அவரோட நாமம் மட்டும்தான், வேற எந்த ஒரு எதுக்குமே வைத்தியத்துல இருந்து நம்ம பொருளாதாரத்துல இருந்து எல்லாத்துக்கும் இயேசுன்ற நாமம் மட்டும் கண்மூடித்தனமா நம்பினா சகலத்தையும் ஆண்டவர் வாய்க்க செய்யறாரு. அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். வேற ஒண்ணுமே கிடையாது. பணம் கொடுக்க தேவையில்லை, காசு கொடுக்க தேவையில்லை, உங்களை வருத்தி கொள்ள தேவையில்லை, எங்கேயும் நீங்கள் பிரயாணப்பட தேவையில்லை. வீட்டில் இருந்து கொண்டே, இருக்கிற இடத்துல இருந்து கொண்டே கண்மூடித்தனமாக இயேசு இயேசு எனக்கு அற்புதம் செய்வார், எனக்காக இந்த உலகத்தில் வந்த கடவுள் அவர், எனக்காக ரத்த சிந்தி மரித்தவர்னு விசுவாசித்து சொன்னால் போது அற்புதம் நடந்துடும். ரொம்ப சந்தோஷம். நீங்கள் வந்து சொன்னார். தொடர்ந்து உங்களை ஆண்டவர் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவார். காட் பிளஸ் யூ. ஆமேன். ஓகே, பிரைஸ் எல்லாம். இதாங்க இயேசு கிறிஸ்து எதுக்கு இந்த உலகத்துக்கு வந்தார்? மனிதனா? இதுக்கு தான், மனிதருடைய துக்கத்தை மாற்றி சந்தோஷப்படுத்த. எதனால் இந்த அற்புதம் நடக்குது, எப்படி இது நடக்கிறது அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒன்று தான். ஏற்கனவே சொன்னல, மனிதனுடைய பாவங்கள், சாபங்கள், தோஷங்கள், வேதனைகள், துக்கங்கள் நீங்க அதை ஏற்றுக்கொண்டு பரிகாரம் செய்கிற ஒருவர் தேவை. அதுக்கு தான் இயேசு அந்த உலகத்தில் பரிகாரியாய் வந்து சிலுவையிலே தன்னை மறிக்க ஒப்பு கொடுத்து ரத்தம் சிந்தி பரிகாரத்தை ஏற்படுத்தினார். அவர் இப்போ உங்கள் பக்கத்தில் இருக்கிறார். எப்படி சொல்கிறீங்கன்னா, என் வாழ்க்கையில் நடந்ததை சொல்லி இப்போ ஜெபிக்க போகிறோம். இன்னும் 2 நிமிஷம்தான், அப்புறம் ஜெபிக்க போகிறோம். உங்களுக்கு அற்புதம் நடக்க போகிறது. ஆயத்தமாக இருங்க, ஜெபிக்கிறதுக்கு ரெடியாக இருங்க. அற்புதம் உங்களுக்கு நடக்க போகிறது. நான் வந்து பக்தியுள்ள இந்து குடும்பத்தில் பிறந்து பக்தியாக தெய்வத்தை தேடினவன். எங்கள் வீட்டில் காலையிலே மாலையிலையும் தெய்வ வணக்கம் உண்டு, அதை பக்தியாக செய்து வந்தவன். சென்னையில் என்னுடைய தகப்பனார் வியாபாரத்தை நிமித்தம் பாடி என்கிற இடத்துல வியாபாரம் செய்தாங்க. அந்த காலத்தில் பாத்திர வியாபாரம். அங்கே தான் நான் ஸ்கூலில் படித்தது. என்னுடைய 14 வயசில் இளம் வாலிபனாக இருந்தபோது ஹார்ட் என்லார்ஜ்மெண்ட், இருதயம் வீங்கி விட்டது. அதனால் வலது கால் செயலற்று படுத்த படுக்கையில் ஆகி மரண படுக்கையில் ஆகிவிட்டேன். சில மாதங்கள், 3-4 மாதம் கடந்தது. டாக்டர்ஸ் கைவிட்டுட்டாங்க. இனி காப்பாற்ற முடியாது, ஹார்ட் கம்ப்ளீட்டாக டேமேஜ் ஆகிட்டு பிழைக்க முடியாதுன்னு சொல்லி ஆறுதல் படுத்தி வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க. வீட்டில் தான் கொண்டு வந்து என் பெற்றோர் வைத்திருந்தேன். என்ன மறிக்க போகிறவனை அதனை கொண்டு போங்கன்னு ஆறுதல் படுத்தி அனுப்பிட்டாங்க. மூச்சு விட முடியாது, அப்படியே மரண போராட்டம். எங்கள் வீட்டில் மரணப்படுக்க துக்கம் வீட்டில். அந்த மாதிரி சூழ்நிலையில் தான் இயேசு என்னை தேடி வந்தார். ஒரு கிறிஸ்தவ நண்பர் என்னை பார்க்க வந்தார், எங்கள் வீட்டுக்கு வந்தார். ஒரு கிறிஸ்தவ நண்பர் லூகாஸ் டிவிஎஸ் கம்பெனி இருக்குல்ல, பாடியில், அதில் வேலை செய்து கொண்டிருந்தவர். அவர் என்னை குடும்ப நண்பர் பார்க்க வந்ததுனால எங்களுடைய தாயார் சொன்னாங்க, என் பையனுக்காக ஜெபம் பண்ணுறியா? என் பையனை எல்லோரும் கைவிட்டாங்க, டாக்டர்ஸ் கைவிட்டுட்டாங்க, நாங்கள் எல்லா தெய்வத்துக்கும் பரிகாரம்லாம் செய்து பார்த்துட்டோம், ஒன்றும் நடக்கலை, இயேசுக்கிட்ட ஜெபம் பண்ணுவியான்னு கேட்டாங்க. உடனே அவர் என் படுக்க பக்கத்தில் முழங்கால் போட்டு நான் ஜெபிக்கிறேன்னு சொல்லி அங்கேயே வீட்டுக்குள்ளேயே முழங்கால் படியிட்டு கரம் உயர்த்தி ஜெபித்தார். எனக்காக அவர் ஜெபம் பண்ணினார். நான் அவர் அப்படி பார்த்து கொண்டு தான் இருந்தேன். அப்போ கூட நான் இயேசுவை நம்பலை. ஏன்னா நான் என்னுடைய மத வைராக்கியத்தினால இயேசுவை வெறுத்தேன். இயேசுலாம் கடவுளே கிடையாது அப்படின்னு வாதாடினேன். அதனால் எனக்கு நம்பிக்கை இல்லை. ஆனால் அவரை பார்த்து கொண்டே இருந்தேன். என்னுடைய தாயார் எனக்காக அழுது, இயேசுவே இயேசுவே, அவங்களுக்கு அதான் சொல்ல தெரியும், இயேசுன்ற பேரை சொல்லி அழுது கொண்டு இருந்தாங்க. திடீரென்று அவங்க ஜெபித்து கொண்டிருக்கும்போது அந்த அறைக்குள்ளே தேவ பிரசன்னம், ஒரு வல்லமை இறங்கினதை என்னால் உணர முடிந்தது. என்னை யாரோ தொடுகிறாங்க, தேவ பிரசன்னம் எனக்குள்ளே, என் பக்கத்தில் யாரோ வந்து நிற்கிறாங்க, என்னால் உணர முடிகிறாரு. என் கண்ணிலேருந்து கண்ணீராக வருது. அப்போ ஏதோ நடக்குதுன்னு பார்க்குறேன். அப்போ இயேசுவை தொடும் அப்படின்னு அவர் ஜெபிக்கிறார். அந்த நேரம் ஒரு கரம் என்னை தொட்டது. இயேசுடைய கரம் என் தோள் பகுதி, வலது பக்கம் தோள் பகுதி தொட்ட உடனே ஒரு வல்லமை மின்சாரத்தை போல் என் காலில் இறங்கினது. செயலற்று போல என் கால் டக்குன்னு செயல்பட ஆரம்பித்தது. அதுக்குள்ளே உயிர் வந்தது. நான் படுக்கையில் எழுந்து அமர்ந்துட்டேன். அதுக்கு முன்னால் என்னால் எழும்பி உட்கார முடியாது, தூக்கி தான் உட்கார வைக்கணும். பார்த்தா டக்குன்னு ஜெபம் முடிஞ்ச உடனே எழும்பி நடக்க ஆரம்பித்தேன்.
வீங்கி இருந்த இருதயம் நார்மல் ஆக்கி விட்டார். செயலற்று போன கால் செயல்பட்டார். அற்புதமான சுகம். 14 வயசில் மரித்துருவானி போடப்பட்ட நான் இன்றைக்கி 71 வயசு வரைக்கும் உயிரோடு இருக்கிறேன், ஆரோக்கியமாக இருக்கிறேன். இயேசு கிறிஸ்து கொடுத்த சுகம். அதே இயேசு தான் இன்றைக்கி நீங்கள் எந்த வீட்டில் இருக்கீங்களோ அங்கே வந்திருக்கிறார். உங்களுக்காக அவங்க ஜெபிக்க போகிறாங்க. உங்களுடைய நண்பர், உறவினர் அவங்கெல்லாம் இப்போ உங்களுக்காக ஜெபிக்க போகிறாங்க. எனக்காக ஒரு சகோதரன் ஜெபித்த போதே அற்புதம் செய்தார்ல. இப்போ உங்கள் பக்கத்தில் உங்கள் மேலே கை வைத்து ஜெபிப்பாங்க. ஒருவேளை எண்ணெய் பூசி ஜெபிப்பாங்க. நீங்கள் விசுவாசிங்க. அந்த ஜெபம் பண்ணும்போது இயேசு என்னை தொடுவார். இயேசுவே நீங்கள் என்னை தொடுங்க, நீங்கள் என்னை குணமாக்குங்க, எனக்கு விடுதலை கொடுங்க, இந்த பாவ சாபம் என்னை விட்டு விலகட்டும், பாவ எண்ணம் விலகி புது இறுதி எனக்கு தாங்க. இனி நான் குடிக்கக்கூடாது, இனி இந்த போதைப் பொருட்களை தொடக்கூடாது, இனி இந்த பாவம் இச்சைகள் பாவங்கள் எனக்குள்ளே இருக்கக்கூடாது, எனக்கு விடுதலை கொடுங்க. இயேசுவே நீ மனதில் ஜெபம் பண்ணுங்க. இயேசுவே இந்த வியாதி என்னை விட்டு விலக்குங்க. இயேசுவே எனக்கு சொல்லுங்க. இயேசுன்ற பேரை சொல்லுங்கள். இயேசுவின் நாமத்தில் எதை கேட்டால் ஆண்டவர் செய்வார். இந்த பிசாசு கேட்ட மாறட்டும். குழந்தை செல்வ வேணும் ஆண்டவரே. கர்ப்பத்தின் ஆசீர்வாதத்தை தாங்க. கணவன் மனைவி சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. உங்களுக்காக அவங்க எண்ணெய் பூசி ஜெபிப்பாங்க, கை வைத்து ஜெபிப்பாங்க. உங்களுக்கு அற்புதம் நடக்க போகிறது. சரியா? நான் இப்போ உங்களுக்காக இங்கே முழங்கால் படியிட்டு ஜெபிக்க போகிறேன். நீங்கள் கவனிங்க. முடிந்தவங்க முழங்கால் படியிடுங்க. தயவுசெய்து தெய்வ பிள்ளைகள் கவனிங்க. யாரையும் முழங்கால் படியிட முடியாதவங்களே கட்டாயப்படுத்தாதங்க. அவங்களுக்கு பழக்கம் இல்லைன்னா நீங்கள் உட்கார்ந்தே கண்களை மூடி இயேசுவே என்னை தொடணும், இயேசுவே எனக்கு சுகம் கொடுங்க, நான் இதெல்லாம் விசுவாசிக்கிறேன், இவங்களுக்கெல்லாம் அற்புதம் செய்கிறீங்க, எனக்கும் எங்கள் குடும்பத்தில் ஒரு அற்புதம் செய்யுங்கன்னு நீங்கள் கேட்கணும். அவ்வளவுதான். இயேசுன்ற பேரை சொல்லணும். ஏன் கண்ணை மூட சொல்கிறோன்னு சொன்னால், நீங்கள் அப்படியே பறக்க பார்த்துக்கிட்டே ஜெபிச்சுன்னா ஒரு மனம் வராது. அப்போ ஆண்டவர் எதிர்பார்ப்பது விசுவாசத்தோட சின்சியராக ஜெபிச்சாதான் அற்புதம் நடக்கும். அதுக்கு நீங்கள் கண்ணை மூடி இயேசுவை மனதில் நினைத்து, இயேசுவை இவங்களுக்கெல்லாம் அற்புதம் செய்திருக்கிறீங்க, இன்றைக்கி எனக்கும் எங்கள் குடும்பத்தில் ஒரு அற்புதம் செய்யுங்கன்னு கேளுங்க. அங்கே உங்கள் இருக்கிற நண்பர்கள், உறவினர்கள் உங்களுக்காக கை வைத்து ஜெபிப்பாங்க. தலையில் தான் கை வைத்து ஜெபிப்பாங்க. பயப்படாதங்க. எண்ணெய் பூசி ஒருவேளை ஜெபிப்பாங்க. ஜெபிக்கும் போது ஒரு மாற்றம். சிலருக்குள்ள ஆண்டோடைய தொடுதலை உணர முடியும். சிலருக்குள்ள ஆண்டோடைய வல்லமை இறங்குவதை உணர முடியும். சிலர் உங்களை விட்டு ஏதோ வெளியேறி போனதை உணர முடியும். அவங்க சொன்னாங்களே, சாட்சி சொல்லும்போது, என்னை விட்டு ஏதோ வெளியேறி போச்சுது. அது ஒரு பொருளாதார பலவீனப்படுத்துகிற ஆவி, வியாதியை கொண்டு வருகிற ஆவி, பயத்தை கொண்டு வருகிற ஆவி, கர்ப்பத்தின் ஆசீர்வாதத்தை தடுக்கிற ஆவி, அந்த பிசாசின் கிரியை இயேசுவின் நாமத்தில் அது அழிக்கப்படும். உங்களை விட்டு விலகி போதே உணர முடியும். சிலருக்கு உடனே சரீரத்தில் மாற்றம் வரும். நடக்க முடியாத உடனே எழும்பி நடப்பீங்க. கண்ணில் பிரச்சனை, கண்ணில் தெளிவான பார்வை வரும். காது கேட்கலைன்னா விரல் வைத்து ஜெபிக்கும் போது காது திறக்கும். கட்டிகள் இருந்தால் மறைஞ்சிடும். பாருங்கள், கட்டியை மறைய பண்ணிட்டார். கழுத்தில் இருந்த கட்டியெல்லாம் ஜெபிக்கும் போது அந்த கட்டி மறைந்து விடும். உங்களுக்கு அது உணர முடியும். உங்களுடைய எலும்புகள், நரம்புகளில் சுகம் உண்டாகும். உங்களுடைய பயங்கள், குழப்பங்கள், டிப்ரெஷன் உங்களை விட்டு உடனே விலகுவது உங்களால் தெரியும். உங்களுக்குள்ள சமாதானம் வரும், நிம்மதி வரும், சந்தோஷம் வரும். அதுக்கு தான் கடவுள் மனிதனாய் வந்தார், சிலுவையிலே மரித்து உயிர்த்தெழுந்தார், உங்கள் பக்கத்தில் நிற்கிறார். இப்போ ஜெபிக்க போகிறோம். ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகள் எழுந்து நின்று கொள்ளுங்க. அவங்க ஒன்று முழங்கால் படியிடட்டும் அல்லது உட்காரட்டும். சிலருக்கு முழங்கால் போட்ட பழக்கம் இருக்காது, அதனால் அப்படி செய்யணும். முடிந்தால் முழங்கால் படியிடுவது நம்மை தாழ்த்துவதற்கு அடையாளம். ஆண்டவருக்கு முன்னால் நம்மை தாழ்த்துவதற்கு அடையாளம். பாருங்கள், முடிந்தால் முழங்கால் படியிடுங்க. மற்றவங்க பரவாயில்ல, உட்கார்ந்துருக்கலாம். கிறிஸ்தவங்க முழங்கால் போட்டு ஜெபிங்க. சரியா? நீங்கள் மற்றவங்களுக்காக ஜெபிக்கிறவங்க எழும்பி நின்று கொள்ளுங்க. உங்களுடைய நண்பர்கள், உறவினர்களுக்காக ஜெபிக்கிறவங்க எழும்பி நின்று எண்ணெய் பாட்டில் இருந்தால் எடுத்துக்கொள்ளுங்க. அதை நீங்கள் ஒரு சொட்டு வச்சு பூசி ஜெபிச்சா போதும். இப்போ எல்லாம் ஆயத்தம் ஆயிட்டீங்களா? ஜெபிக்க ரெடி ஆகிட்டீங்களா? ஒருவேளை ஐயா எங்களுக்கு இதெல்லாம் தெரியாது, எந்த நண்பரும் கூப்பிடலை, நாங்கள் தான் வீட்டில் உட்காந்து பார்க்குறோன்னு சொன்னால், நீங்கள் முழங்கால் படியிட்டு உங்களுடைய தலையில் கை வைத்து, இயேசுவே என்னை தொடும், இயேசுவே எனக்கு விடுதலை தார். எண்ணெய் இல்லையா? பரவாயில்ல, எண்ணெய் இருக்கிறவங்க வைத்து ஜெபிக்கட்டும். நீங்கள் கை வைத்து ஜெபிச்சாலே அற்புதம் நடக்கும். அதனால் அல்லது வியாதி உள்ள இடத்துல கை வைங்க, இருதயத்தில் கை வைங்க. அல்லது வலி இருக்குது, வேதனைக்கு கட்டி இருக்குது கழுத்தில், அந்த இடத்துல கை வைத்து கொள்ளுங்க. கண்ணில் பிரச்சனை, கண்ணில் கை வைத்து கொள்ளுங்க. நாங்கள் எங்கள் குடும்பம் மாத்திரம்தான் இருக்கோம், வெளியிலேருந்து யாரும் இல்லைன்னா பரவாயில்ல,
உங்கள் குடும்பத்தில் வியாதிப்பட்டவங்க மேலே கை வைத்து நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. மற்றபடி நிறைய குடும்பத்தில் உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் வந்திருக்கிறாங்கல்ல, அவங்களுக்காக நீங்கள் எழும்பு நின்று நீங்கள் நல்லா ஜெபிக்க ஆயத்தப்பட்டு இயேசு தொடுகிற அந்த விசுவாசம் உங்கள் கையை பயன்படுத்தி அவங்களுக்கு இயேசு அற்புதம் செய்கிறார், சுகம் கொடுக்கிறார். உங்களுக்கு ஒரு 5 நிமிடம் இப்போ தரப்போகிறேன். நீங்கள் ஜெபிக்கும் போது அற்புதம் நடக்க போகிற, சரியா? அப்படி எல்லாம் கண்களை மூடிக்கொள்ளுங்க. இப்போ அவங்கள கை வைத்து ஜெபிக்க ஆரம்பிங்க. அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டு வைத்திருப்பீங்க. எதுக்கு ஜெபிக்கணும்னு கேளுங்க. சுகத்துக்கா, விடுதலைக்கா, அல்லது சமாதானத்துக்கா, அல்லது கற்பத்தின் ஆசீர்வாதத்துக்கா, அல்லது என்ன பிரச்சனை, அதை அப்படியே ஒரு நிமிஷம் விசாரித்துட்டு அவங்களுக்கு ஜெபிக்க போகிறீங்க. அப்படி எங்கள் மேலே கை வைத்து ஜெபிங்க, எண்ணெய் பூசுங்க, ஜெபிக்க ஆரம்பிங்க. இயேசு உங்களை கவனித்து கொண்டிருக்கிறார். இயேசு எங்கே தூரமாக இல்லை, உங்கள் வீட்டுக்குள்ளே வந்திருக்கிறார். நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்களோ அங்கே இயேசு வந்திருக்கிறார். சிலர் ஆஸ்பத்திரியில் இருந்து கொண்டு ஜெபிக்கிறீங்க. அங்கே படுக்கையில் வைத்திருக்கிற ஒருவருக்காய் அங்கே இயேசு உங்கள் பக்கத்தில் தான் நிற்கிறார். இயேசு எங்கே வியாபித்திருக்கிறவர். இப்போ இயேசுவின் நாமத்தை சொல்லணும். ஒருவேளை பாவத்திலிருந்து விடுதலை வேணும்னா, இயேசுவே என் பாவங்களை மன்னிங்க, என் பாவத்துக்காக சிலுவை சுமந்தீங்களே, உங்கள் இரத்தத்தினால் என்னை கழுவி பரிசுத்தப்படுத்துங்கன்னு ஜெபிங்க. உம்முடைய தழும்புகளால் என்னை குணமாக்குங்க, என் நோய்கள், கவலைகள், கஷ்டங்களை சிலுவையில் சுமந்தீங்களே, எனக்கு விடுதலை கொடுங்க. இயேசுவே இயேசுவே அந்த பேரை சொல்லுங்கள். இப்போ ஜெபிக்க ஆரம்பிங்க. ஒவ்வொருவராய் எண்ணெய் பூசி ஜெபிங்க. இப்போ அசுத்த ஆவிகள் வெளியேறுகிறாரு. தேங்க்யூ லார்ட். இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தை சொல்லுங்கள். சகோதரி ஜெபிக்கும் போது இயேசுவின் நாமத்தில் இவங்களுக்காக ஜெபிக்கிறேன், இயேசுவின் நாமத்தில் இவங்களுக்கு சுகம் உண்டாகட்டும், இயேசுவின் நாமத்தில் இவங்களுக்கு விடுதலை உண்டாகட்டும், இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வாதம் உண்டாகட்டும். இயேசுவின் பெயரை சொல்லுங்கள், இயேசுவின் நாமத்தை சொல்லுங்கள். சகோதரி சொல்லி ஜெபிங்க, சகோதரனை ஜெபம் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தை சொல்லி ஜெபிங்க. இப்போ ஆண்டவருடைய கரம் இறங்குகிறாரு. சிலர் அவருடைய தொடுதலை உணர்கிறீர்கள். சிலர் உங்கள் மேலே ஒரு வெளிச்சம் இறங்குவதை உணர்கிறீர்கள். ஒரு ஒளி உங்களுக்குள் இறங்கி வருகிறது. சிலர் விட்டு அசுத்தாவிகள் வெளியேறுகிறது. சிலர் விட்டு அதை அலறி கொண்டு வெளியேறுகிறாரு. ஆமாம், சிலர் சரிந்து விழுகிறாங்க. பயப்படாதங்க, சரியாயிரும். நீங்கள் எழும்பும் பொழுது விடுதலையோடு இருப்பீங்க. இப்போ அந்த ஆவி வெளியேறுகிறாரு. பலவீனப்படுத்துகிற ஆவிகள், பாவத்தை கொண்டு வந்து அடிமைப்படுத்துகிற ஆவிகள் வெளியேறுகிறது. இயேசுவின் நாமத்தில் வெளியேறுகிறது. இயேசுவின் நாமத்தில் விடுதலை உண்டாகிறது. இயேசுவின் நாமத்தை சொல்லி ஜெபிங்க. சகோதரி ஜெபிக்க அற்புதம் நடக்குது. சகோதரனை நீங்கள் கை வைத்து ஜெபிக்க அற்புதம் நடக்கிறது. அப்படியே தொட்டு ஜெபிங்க. இயேசுவின் நாமத்தை சொல்லுங்க. விடுதலை உண்டாகிறது. நீங்கள் யாரையும் கீழே தள்ள வேண்டாம், யாரையும் தள்ள முயற்சி பண்ணாருங்க. கை வைங்க போதும். அவங்க அசுத்தாவி இருந்தால் அது தன்னால் விலகி போகும். சிலர் தானாக சரிந்து விழுகிறாங்க. அவங்கள ஹெல்ப் பண்ணுங்க, பார்த்துக்கொள்ளுங்க. அந்த ஆவி வெளியேறுகிறது இயேசுவின் நாமத்தில். பயத்தின் ஆவி வெளியேறுகிறது. டிப்ரெஷனை கொண்டு வந்த ஆவி இயேசுவின் நாமத்தில் விலகுகிறது. கற்பத்தின் ஆசீர்வாதத்தை தடுத்து கொண்ட அந்த ஆவி இப்போ வெளியேறுக. சகோதரி, உங்களை விட்டு ஒரு சர்ப்பத்தின் ஆவியை வெளியேறுவதை உணர்கிறீங்க. அவங்க கை வைத்து ஜெபிக்கும் போது அந்த ஆவி வெளியேறுகிறது, அலறி கொண்டு வெளியேறுகிறது. இயேசுவின் நாமத்தில் விடுதலை உண்டாகிறது. உங்களுடைய கர்ப்பத்தின் ஆசீர்வாதத்தை தடைப்படுத்தின ஆவி, கர்ப்பத்தின் ஆசீர்வாதத்தை அழித்து கொண்டிருந்த ஆவி வெளியேறுகிறது. இழந்து போனதை நீங்கள் பெறுவீங்க. உங்களுடைய கர்ப்பம் ஆசீர்வதிக்கப்படுகிறது. தேங்க்யூ லார்ட். இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தை சொல்லுங்க. இயேசுவே ஸ்தோத்திரம், இயேசுவே ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் எங்களுக்கு விடுதலை, இயேசுவின் நாமத்தில் சுகம். வாய் திறந்து சொல்லுங்க. இப்போ ஜெபிங்க. ஒவ்வொருவருக்காக ஜெபம் பண்ணுங்க. தேங்க்யூ லார்ட். உம்முடைய பிரசன்னம் இறங்குகிற இந்த மகளை பயன்படுத்துங்க, இந்த மகனை பயன்படுத்துங்க, இந்த பாஸ்டரை பயன்படுத்துங்க, இந்த பாஸ்டர் அம்மாவை பயன்படுத்துங்க. ஆண்டவரை ஊழியம் செய்கிற பிள்ளைகள் கை வைக்கும் போது அற்புதம் நடக்கட்டும். தேங்க்யூ லார்ட். உங்கள் கையை பயன்படுத்தி ஆண்டவர் அற்புதம் செய்கிறார். தைரியமாக ஜெபிங்க. இயேசுவின் நாமத்தை சொல்லுங்க. பிசாசு அலறுகிறதுனால பயப்படாதுங்க, அது வெளியேறுகிறது. அதனால தான் பயப்படாதுங்க, அது பேச விடாதுங்க. இயேசுவின் நாமத்தில் அமைதியாய் போன்னு கட்டளையிடுங்க. நீ பேசாத, இயேசுவின் நாமத்தில் வெளியேறுன்னு சொல்லுங்க. சகோதரனை பயப்படாமல் சொல்லுங்க. பேசாமல் வெளியேறி போய் இயேசுவின் நாமத்தில் அந்த பெயரை சொல்லுங்க. அந்த ஆவி அடங்கி போகும். தேங்க்யூ லார்ட். இயேசுவின் நாமத்தில் விடுதலை. நிறைய குடும்பத்தில் இருக்கிற அசுத்தாவி வெளியேறுகிறது. ஆமாம், வியாதிகள் மறைகிறது. கண்களிலே சுகம் வருகிறது. ஆமீன். குருட்டு கண்கள் இயேசுவின்
நாமத்தில் தெளிவான பார்வை அடைகிறது. இப்போ கண்களிலே தெளிவான பார்வை இயேசுவின் நாமத்தில். கட்டிகள் மறைகிறது. கேன்சர் கட்டிகள், டிபி கட்டிகள், தைராய்டு கட்டிகள் மறைகிறது இயேசுவின் நாமத்தில். உடைய சரீரத்தில் விடுதலை, ஜெபிக்க ஜெபிக்க விடுதலை உண்டாகிறது. எலும்புகளிலே சுகம், ஆத்தரைட்டிஸ் மறைகிறது. ஜாயிண்ட் பெயின் எல்லாம் விலகுகிறது. பக்கவாத நோய், ஒரு சகோதரி ஆண்டவர் தொடுகிறார். ஒரு கால் செயலற்று போனவங்க யாரோ ஜெபிக்கிறாங்க. எழும்புங்க சகோதரி, அந்த கையை உதறுங்க, இப்பொழுது மாற்றம். கையை தூக்குங்க, இப்பொழுது விடுதலை உண்டாகிவிட்டது. அந்த சகோதரி ஜெபிக்கும் போதே விடுதலை. தேங்க்யூ லார்ட். இயேசுவின் நாம விடுதலை. படுத்த படுக்கையில் இருக்கிற ஒருவருக்காய் ஒரு ஊழியக்காரர் ஜெபிக்கிறீங்க. உங்க ஜெபம் கேட்கப்பட்டது. ஜெபிங்க, தூக்கி விடுங்க, ஒரு கையினால தூக்கி விடுங்க. இயேசுவின் நாமத்தினால அவங்க எழும்புறாங்க, நடக்க முடிகிறது. ஆண்டவர் உங்களுடைய கையை பயன்படுத்தினார். நீங்க ஜெபிக்கும் போது அற்புதம் நடந்து விட்டது. இயேசுவுக்கு ஸ்தோத்திரம். தைரியமா கையை பிடிச்சு தூக்கி விடுங்க. அவங்க எழும்புறாங்க. இயேசுவின் நாமத்தில் நடக்க ஆரம்பிக்கிறாங்க. நடக்க வைங்க இயேசுவின் நாமத்தில். கால்கள் பலன் கொள்ளுகிறது, எலும்புகள் சரியாகிறது. சில எலும்புகளில் சத்தம் அப்படியே வருகிறது, டக்கு 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 என்று. அந்த எலும்புக்குள்ளே மாற்றம் நடக்கிறதை நீங்க பார்க்குறீங்க, சத்தத்தை கேட்கிறீங்க. என்னால் அதை பார்க்க முடிகிறது. உங்களுடைய ஜெபம் கேட்கப்பட்டது. நிறைய அற்புதங்கள் நடக்க ஆரம்பித்து விட்டது. விடுதலை, விடுதலை, சுகம். இயேசுவே ஸ்தோத்திரம் சொல்லுங்க. நல்ல வாய்த்தரர். இயேசுவே ஸ்தோத்திரம். இயேசுவுக்கு நன்றி, இயேசுவுக்கு நன்றி. இயேசுடைய பெயரை சொல்லுங்க. ஆமென். நீங்க எழுப்பி நடக்கும்போது இயேசுவே ஸ்தோத்திரம் சொல்லிக்கொண்டே நடங்க. இயேசுவின் பெயரை சொல்ல சொல்ல விடுதலை உண்டாகி கொண்டு இருக்கிறது. ஆண்டவருடைய கரம் தொடுகிறதற்காக நன்றி. நன்றி இயேசுவே, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. லட்சுமி பிரியா என்கிற மகளை ஆண்டவர் விடுதலையாக்குகிறார். அற்புத சுகம் உங்களுக்கு உண்டாகிறது. உங்களுடைய கர்ப்பப்பையில் இருக்கிற கட்டி மறைகிறது, அந்த வலி விலகுகிறது. இப்பவே உங்களுடைய கையினால உணர முடிகிறது, கட்டி மறைந்தது. இயேசுவுக்கு ஸ்தோத்திரம் சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. லட்சுமி பிரியா, இயேசுவுக்கு நன்றின்னு சொல்லுங்க. நன்றி, வாய் திறந்து நன்றின்னு சொல்லுங்க. இப்பொழுதே தேங்க்யூ லார்ட், உமக்கு ஸ்தோத்திரம். தேவி ஸ்ரீ என்கிற ஒரு மகள், உன் ஜெபம் கேட்கப்பட்டது. மகளே, உனக்காக ஜெபிக்கிற ஜெபத்தை ஆண்டவர் கேட்டார். உன் பாதிக்கப்பட்ட கண்கள் புது கண்களாய் மாறுகிறது. நீ ஒரு வாலிப மகள், கண்கள் பாதிக்கப்பட்டு, கண் நரம்பு பாதிக்கப்பட்டு மிகுந்த வேதனையோடு வந்தாய். இயேசுடைய வல்லமை உன்னை தொட்டு புது கண்களாய் மாற்றுகிறது. இயேசுவுக்கு ஸ்தோத்திரம் என்று ஆண்டவரை மகிமைப்படுத்தி இப்பொழுதே சௌமியா என்கிற மகளை ஆண்டவர் தொடுகிறார். முதுகு எலும்பு, உன்னுடைய ஸ்பைனல் கார்டு வலி மாறுகிறது. மகளே, உனக்காக ஜெபித்த ஜெபம் கேட்கப்பட்டது. இப்போ குனிந்து நிமிர்ந்த பார், வலி மறைகிறது. இயேசுவின் நாமத்தில் விடுதலை, விடுதலை, விடுதலை. இயேசுவுக்கு ஸ்தோத்திரம் என்று ஆண்டவரை மகிமைப்படுத்த மகளே, கர்த்தருடைய கரம் தொட்டு விட்டதற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இயேசுவுக்கு ஸ்தோத்திரம் என்று ஆண்டவரை மகிமைப்படுத்து. தேங்க்யூ லார்ட். உடைய வல்லமைக்காக நன்றி, நன்றி. செந்தில் குமார், உங்களுடைய முழு பெயர் செந்தில் குமார். ஆண்டவருடைய வல்லமை தொடுகிறது. உங்களுடைய தலைக்குள்ளே பிரச்சனை, டிப்ரெஷன், மன அழுத்தம், அதெல்லாம் அந்த கட்டுகள் அறுக்கப்படுகிறது. விடுதலைக்காக இயேசுவுக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. வாய் திறந்து ஆண்டவரை துதிங்க. இயேசுவே, உமக்கு நன்றி. நீ விடுதலை பெற்றுக்கொள்ளுகிறீர்கள். இப்பொழுதே கர்த்தருடைய வல்லமை தொட்டது, இயேசுடைய கரம் தொட்டது. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. இன்னும் ஜெபிங்க. இன்னும் ஆண்டவருடைய கரம் அநேகரை தொடுகிறது. உங்க வீட்டுக்குள்ளே கர்த்தருடைய வெளிச்சம் பிரகாசிக்கிறது. அசுத்த ஆவிகள் வெளியேறுகிறது. ஆண்டவருடைய பிரசன்னம் அநேக வீடுகளுக்குள்ளே இறங்குகிறதுனால விடுதலை உண்டாகி கொண்டு இருக்கிறது. விடுதலை உண்டாகி கொண்டு இருக்கிறது. இயேசுவுக்கு நன்றி சொல்லுங்க. பார்வதி உங்களுடைய ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் குணமாக்குகிறார். நீங்க இயேசுவின் நாமத்தை சொல்லி கூப்பிட்டதுனால விடுதலை. எத்தனையோ பார்வதி இருப்பாங்களே, எனக்கானே நினைக்கிறீங்க. பார்வதி கணேஷ், உங்களுடைய கணவர் பெயர் கணேஷ் என்பது. ஆண்டவருடைய கரம் தொட்டு விட்டது. இன்றைக்கு விடுதலை. உங்களுடைய சரீரத்தில் வயிற்று பகுதிக்குள்ள இருந்த பிரச்சனை, அது ஒரு அசுத்த ஆவியினால் உண்டான போராட்டம். உங்களை வயிற்று பகுதியை விட்டு அது விலகுகிறது. அந்த காந்தல், வேதனை, எரிச்சல் எல்லாம் மறைகிறது. சுகம் இயேசுவின் நாமத்தில் பெற்றுக்கொள்ளுகிறீங்க. இயேசுவுக்கு ஸ்தோத்திரம். என் ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. வாய் திறந்து ஆண்டவரை துதிங்க. இப்பொழுதே தேங்க்யூ லார்ட், உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. விமலா என்கிற மகளை ஆண்டவர் தொடுகிறார். சர்ம வியாதி, இந்த ஊரல் வியாதி, ஐயோ நரக வேதனை கொண்டு வந்தது. உங்களுக்காக ஜெபிக்கப்பட்ட ஜெபம் கேட்கப்பட்டது.
இப்பொழுது விடுதலை அடைகிறீங்க. இயேசுவுக்கு ஸ்தோத்திரம் என்று மகிமைப்படுத்துங்க. விடுதலை அசுத்த ஆவிகள் அநேகரை விட்டு விலகி கொண்டு இருக்கிறது. அற்புதம் நடந்து கொண்டு இருக்கிறது. ஜெபிங்க, இன்னும் ஜெபிங்க. சகோதரி ஜெபிங்க, சகோதரனை ஊழியக்காரர்கள் ஜெபிங்க. நீங்கள் கை வைத்து ஜெபிக்க அற்புதம் நடக்கிறது. இன்னும் அற்புதம் நடக்கிறது. இயேசுவின் நாமத்தில் விடுதலை. உங்க கையினால் ஆண்டவர் அற்புதம் செய்து கொண்டு இருக்கிறார். உங்க கையை பயன்படுத்துகிறார். தைரியமா கை வைத்து ஜெபிங்க. இயேசுவின் நாமத்தினாலே குழந்தை நடக்க முடியாத குழந்தைக்காக யாரோ ஜெபிக்கிறீங்க. அந்த கால்கள் பலன் கொள்ளுகிறது. இயேசுவின் நாமத்தில் பலன் கொள்ளுகிறது. அந்த குழந்தை நடக்க ஆரம்பிக்கிறது. தூக்கி விடுங்க. இயேசுவின் நாமத்தில் விடுதலை. கட்டுகள் அறுக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. உங்களை ஆண்டவர் பயன்படுத்துகிறார். சார்லஸ் என்கிற ஊழியக்காரர் தைரியமாக ஜெபிங்க. நீங்கள் உங்கள் ஜெபம் கேட்கப்பட்டது. சார்லஸ் உங்கள் மூலமாக அற்புதம் நடக்கிறது. நிறைய கட்டுகள் அறுக்கப்படுகிறது. நீங்கள் உபவாசத்தோடு இந்த நாளுக்காக ஜெபிச்சிங்க. ஆண்டவர் நிறைய பேரை விடுதலை ஆக்குகிறார். தைரியமாக ஜெபிங்க. அற்புதம் நடக்கிறதற்காக நன்றி. கனகராஜ் என்கிற ஒரு ஊழியக்காரர் நீங்கள் ஜெபிக்கிறீங்க. நீங்கள் உங்கள் வீட்டுக்குள்ளே நீங்கள் ஜெபிக்கிற இடத்தில் அற்புதங்கள் நடக்கிறது. அசுத்த ஆவிகள் வெளியேறுகிறது. இன்னும் ஜெபிங்க. இன்னும் சில நிமிட நேரம் அற்புதம் நடக்கிற. பயப்படாதுங்க. கட்டுகள் அறுக்கப்படுகிறது. உங்க கையில் ஆண்டவருடைய வல்லமை வெளிப்பட்டு கொண்டு இருக்கிறது. கர்த்தர் அப்படி செய்கிறதற்காக நன்றி. விடுதலை செய்து கொண்டு இருக்கிறீர். அற்புதம் செய்து கொண்டு இருக்கிறீர். நன்றி ஆண்டவரே உமக்கு நன்றி. ஜெயலட்சுமி, எஸ்தர் ஜெயலட்சுமி. உங்களுடைய முழு பெயர் எஸ்தர் ஜெயலட்சுமி. நீங்க அநேகருக்கு ஜெபிக்கிறீங்க. என்ன போசி ஜெபிக்கிறீங்க. அற்புதம் நடக்குது மகளே. இன்னும் ஜெபிங்க. இன்னும் ஒரு முறை ஜெபம் பண்ணுங்க. அற்புதம் நடக்கிறது. நீங்க விசுவாசத்தோடு பலருக்காக ஜெபிக்க அற்புதம் நடக்கிறது. இயேசுவுக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. பாவத்தில் இருந்து விடுதலை சிலர் பெற்றுக்கொள்றாங்க. கண்ணீர் விட்டு அழுகிறாங்க. அவங்களை ஆறுதல் படுத்துங்க. அவங்க மேல கை வைத்து ஆறுதலுக்காக ஜெபிங்க. ஆண்டவர் கட்டுகளை அறுத்து விடுதலை கொடுத்து கொண்டு இருக்கிறார். ஜெபிங்க. இன்னும் ஜெபிங்க. ஆண்டவருடைய பிரசன்னம் இன்னும் பலமாய் இறங்குகிறது. விடுதலை நடந்து கொண்டு இருக்கிறது. அற்புதம் நடந்து கொண்டு இருக்கிறது. எலும்புகள் அநேகர் சுகம் பெறாங்க. கை எலும்புகள், கால் எலும்புகள், ஜாயிண்ட் பெயின் எல்லாம் மறைகிறது. நீங்க ஜெபிக்க அற்புதம். அல்சர் வியாதி மறைகிறது. இயேசுவின் நாமத்தில் குடல் புண்கள் எல்லாம் மறைகிறது. பைல்ஸ் வியாதி மறைகிறது. இயேசுவின் நாமத்தில் விடுதலை. இயேசுவுக்கு நன்றின்னு சொல்லி ஆண்டவரை துதித்து கொண்டே ஜெபம் பண்ணுங்க. தேங்க்யூ லார்ட் கொடுக்கிற விடுதலைக்காக நன்றி. தேங்க்யூ லார்ட் மக்கு நன்றி. தர்ஷினி, பிரிய தர்ஷினி என்கிற மகளை ஆண்டவர் தொடுகிறார். மரண போராட்டம், தற்கொலை எண்ணத்தை தூண்டுகிற ஆவி விலகுகிறது. நீ ஜெபிக்கிற ஜெபத்துக்கு ஆண்டவர் விடுதலை தருகிறார். மகளே, விடுதலை பெற்றுக்கொள்ளுகிறாய். இயேசுவுக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. தேங்க்யூ லார்ட் மக்கு நன்றி. செல்வம்ங்கிற மகனுக்கு விடுதலை. யாரும் உங்களுக்காக ஜெபிக்கிறாங்க. கட்டுகள் அறுக்கப்படுகிறது. அந்த ஆவி விலகுவதை உணர்கிறீங்க. சரீரத்தில் வியாதிகள் எல்லாம் மறைகிறது. இயேசுவுக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. இப்பொழுது தேங்க்யூ லார்ட். ராஜன் என்கிற சகோதரனை ஆண்டவர் தொடுகிறார். உங்களுக்காக ஒரு சகோதரி ஜெபிக்கிறாங்க. நீங்க ஜெபிக்கும் போது விடுதலை உண்டாகிறது. கட்டுகள் அறுக்கப்படுகிறது. இயேசுவுக்கு நன்றி. இயேசுவே ஸ்தோத்திரம். வாய் திறந்து சொல்லுங்க. ஆண்டவரை தொடுகிறதற்காய் நன்றி. ஒவ்வொருவரையும் தொடும். ஒவ்வொருவருக்கும் விடுதலை. ஒவ்வொருடைய கரங்களை பயன்படுத்தி அற்புதங்களை செய்து கொண்டு இருக்கிறதற்காய் நன்றி. அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இயேசுவே ஸ்தோத்திரம். வீடுகளில் இயேசுவே ஸ்தோத்திரம் என்ற சத்தம் எழும்பட்டும். வாய் திறந்து சொல்லுங்க. இயேசுவே ஸ்தோத்திரம். அற்புதங்கள் நடக்கிறது. விடுதலை உண்டாகிறது. நன்றி. இன்னும் தொடுங்க ஆண்டவரை. இன்னும் ஆண்டவருடைய பிரசன்ன விலகல். ஆஸ்பத்திரியில் மரண படுக்கையில் இருக்கிற ஒருவருக்காக ஜெபிக்கிறீங்க. ஒரு சகோதரி ஜெபிக்கிறீங்க. அந்த ஜெபம் கேட்கப்பட்டது. மரண கட்டு அறுக்கப்படுகிறது. அவங்க அப்படியே படுக்கையில், அவங்க மரண படுக்கையில் இருக்கிறதை நான் பார்க்கிறேன். உங்களுடைய ஜெபம் கேட்கப்பட்டது. இப்போ அந்த கட்டுகள் அறுக்கப்படுகிறது. மரண ஆவி விலகுகிறது. இன்றிலிருந்து ஒரு விடுதலை நீங்க பார்க்க போறீங்க. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. மஞ்சுளா உன் ஜெபம் கேட்கப்பட்டது மகளே. உன்னுடைய ஜெபத்தை கேட்டு கர்த்தர் விடுதலை தருகிறார். உன் சரீரத்தில் பல நோய்கள், பல பாதிப்புகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் விலகுகிறது. விடுதலை பெற்றுக்கொள்கிறாய். இயேசுவுக்கு ஸ்தோத்திரம் என்ற ஆண்டவரை மகிமைப்படுத்த இப்பொழுதே கர்த்தர் கொடுக்கிற விடுதலைக்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே உமக்கு நன்றி. சகாயம் ஆண்டவருடைய கரம் உங்களை தொடுகிறது. நீங்க பாவத்தை விட்டு மனம் திரும்பி
ஒப்பு கொடுத்தீங்க. ஆண்டவர் பாவ கட்டுகளை அறுத்து உங்களுக்கு விடுதலை தருகிறார். என்னால் பாவத்தை விட முடியல நீ அழுதீங்க, இயேசு விடுதலை தருகிறார், புதிய இருதயத்தை தருகிறார். இயேசுவுக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். கர்த்தருக்கு நன்றி, கர்த்தருக்கு நன்றி, கர்த்தருக்கு நன்றி. ஜெபசீலி, ஜெபசீலி. நீங்கள் யாருக்கோ ஜெபிக்கிறீங்க, உங்கள் ஜெபம் கேட்கப்பட்டது. நீங்கள் கண்ணீரோடு அவங்களுக்காக ஜெபிக்கிறீங்க, உங்களுடைய கண்ணீருக்கு ஆண்டவர் பதில் தருகிறார். அற்புதம் நடக்கிறது. இப்பொழுது இந்த மாற்றத்தை அவங்க பார்க்க போகிறாங்க. இயேசுவுக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. கர்த்தருக்கு நன்றி, கர்த்தருக்கு நன்றி. ஹல்லேலூயா. அப்படியே எல்லாரும் வலதுகரம் வைத்துங்க, வலதுகரம் வைத்துங்க, அப்படியே வலதுகரம் வைத்து இயேசுவே எங்கள் மத்தியிலே வந்ததற்காய் ஸ்தோத்திரம், என்னை தொட்டதற்காய் ஸ்தோத்திரம். வாய் திறந்து சொல்லுங்க. இயேசுவே ஸ்தோத்திரம், என்னை தொட்டீர், என்னை குணமாக்கினீர், எனக்கு விடுதலை கொடுத்தீர், உமக்கு ஸ்தோத்திரம். பிசாசு கட்ட அறுக்கப்பட்டது ஸ்தோத்திரம். குழந்தை செல்வத்தை தந்துட்டீங்க. கர்ப்பத்தின் ஆசீர்வாதம் உண்டாகிறது, கர்ப்பத்தின் ஆசீர்வாதம் உண்டாகிறது, கர்ப்பத்தின் ஆசீர்வாதம் உண்டாகிறது. வசந்தா, வசந்தா என்கிற மகள் உங்களுடைய கர்ப்பத்துக்காக ஜெபிக்கிறீங்க. இயேசு இப்படி எல்லா அற்புதம் செய்வான்னு என் பேரை சொல்லி என்னை ஆசீர்வதிக்கட்டுமேன்னு கேட்டீங்க. உங்களுடைய விருப்பத்தின்படி ஆண்டவர் இந்த பெயரை சொல்லி ஆசீர்வதிக்கிறார். கர்ப்பத்தின் ஆசீர்வாதம் உண்டாகிறது மகளே. நீங்கள் அந்த ஆசீர்வாதத்தை காண்பீங்க. ஆண்டவருக்கு காண்பீங்க. இயேசுவுக்கு நன்றி என்று ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இயேசுவுக்கு நன்றி. கிருஷ்ணவேணி, ஆண்டவர் உன் ஜெபத்தை கேட்டு ஆசீர்வதிக்கிறார் மகளே. நீங்கள் என்ன காரியத்துக்கு ஜெபிக்கிறீங்களோ அதில் அற்புதத்தை காண்பீங்க, அதில் விடுதலை காண்பீங்க என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இப்போ விடுதலை பெற்றுக்கொள்றீங்க. இயேசுவுக்கு ஸ்தோத்திரன். ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஆண்டவர் தொட்டதற்காய் விடுதலைக்காக நன்றி. தேவதாஸ், உங்களுடைய ஜெபம் கேட்கப்பட்டது. தேவதாஸ், ஆண்டவருடைய வல்லமை உங்களுடைய எலும்புகளுக்குள் இறங்குகிறது. எலும்புகள், எலும்புகள், பாதிக்கப்பட்ட எலும்புகள் எல்லாம் சுகம் அடைகிறது. புது எலும்புகள் உருவாகிறது. இயேசுவுக்கு ஸ்தோத்திரன். ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. இப்பொழுதே எல்லா கரமயத்தை ஸ்தோத்திர சொல்லுங்க. வீடுகளில் துதி சத்தம் எழும்பட்டும். இயேசுவே ஸ்தோத்திரம், இயேசுவே நன்றி. அப்படி சொல்லுங்க. இயேசுவே ஸ்தோத்திரம், இயேசுவே நன்றி. விடுதலை தந்து விட்டதற்காய் நன்றி, அற்புதம் செய்து விட்டதற்காய் நன்றி. ஆண்டவரை பிசாசின் கட்டு அறுக்கப்பட்டதற்காய் நன்றி. டிப்ரெஷன் விலகி போனதற்காய் ஸ்தோத்திரம். மன அழுத்தங்கள், பயங்கள் எல்லாம் விலகி போனதற்காய் ஸ்தோத்திரம். இதோ கட்டுகள் அறுக்கப்பட்டதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஸ்தோத்திரம். சொல்ல 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 இன்னும் 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 அற்புதமான ஒரு விடுதலை வீடுகளுக்குள்ளே நடந்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறேன். சில வீடுகளுக்குள்ளே கர்த்தருடைய வெளிச்சம் பிரகாசிக்கிறது. அசுத்த ஆவிகள் வெளியேறுகிறது. பில்லிசோனை கட்டு அறுக்கப்படுகிறது. இன்னும் சில ஆவிகள் போராடி கொண்டு இருக்கிறது. நீங்க ஜெபிக்க ஜெபிக்க போராடுது. விட்டுறாருங்க, விட்டுறாருங்க. இன்னும் 2 நிமிடம் ஜெபிங்க, அது போயிடும். அந்த கட்டு அறுக்கப்படுகிறது. சகோதரி விடாம ஜெபிங்க, சகோதரனை விடாம ஜெபிங்க. போக மாட்டேங்கன்னு நினைக்காதுங்க, போய்த்தானாக வேண்டும். இயேசுவின் நாமத்தில் விடுதலை, இயேசுவின் நாமத்தில் அந்த கிரியை அழிக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் அந்த மந்திர கிரியைகள் எரியட்டும். விடுதலை, விடுதலை, விடுதலை. தகடுகள் எரியட்டும் இயேசுவின் நாமத்தில் அப்படின்னு சொல்லுங்க. அது எரிகிறது, விடுதலை உண்டாகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. உமக்கு நன்றி, நன்றி, நன்றி. அப்படியே கரம் வைத்துங்க. இயேசுவே ஸ்தோத்திரம் சொல்லுங்க. இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவே எங்களை தொட்டதற்காய் ஸ்தோத்திரம். விடுதலை கொடுத்தீர், சுகம் கொடுத்தீர், ஆசீர்வதித்து விட்டீர். ஸ்தோத்திரம். சமாதானம் கொடுத்தீர். எங்கள் உள்ளத்தில் மகிழ்ச்சி, சந்தோஷம், சமாதானம் கொடுத்தீர். ஸ்தோத்திரம். எங்களை தொட்டீர், எங்களை ஆசீர்வதித்தீர். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். உட்காருங்க. இன்னொரு 5 நிமிடம் தான். சில முக்கியமான காரியத்தை நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஆண்டவர் பாருங்க, உங்களை ஒவ்வொருவரையும் நேசித்து இன்னைக்கு நிறைய அற்புதம் நடந்திருக்குது. அன்னைக்கு அவங்க கை வைத்து ஜெபிக்கும் போதே பிசாசு வெளியேறிட்டு, ஒரு ஆவி வெளியேறி போயிட்டு சரீரத்தில் விடுதலை, சுகம். நான் அதை என்னால் இங்கே உணர முடிகிறது. இங்கிருந்தே என்னால் அதை கர்த்தருடைய ஆவியானவரை இதை எனக்கு காண்பிக்கிறார். விடுதலை பெற்றதை, சுகம் பெற்றதை. சுகமாயிட்டீங்க நிறைய பேர். இன்றைக்கி இப்போ விடுதலை பெற்றிருந்தீங்கன்னா நல்ல கவனிங்க. முதலாவது, நீங்கள் சகோதரிமார், நீங்கள் சகோதரர்கள் உங்கள் வீட்டுக்கு குழைச்சிட்டு வந்து அவங்களுக்கு சுகம் கிடைச்சிட்டு அப்படின்னா எங்களுக்கு தெரியும். நாங்கள் ஆண்டவரை மகிமைப்படுத்த எங்களுக்கு தெரியப்படுத்துங்கல்ல. இந்த சாட்சி இது மாதிரி எங்கள் வீட்டில் நடந்துச்சு, இப்படி அசுத்தாகி போச்சு, இவங்க சுகமாயிட்டாங்க, அவங்க சுகமாயிட்டாங்க, இயேசு அற்புதம் செய்தார், அதை பகிர்ந்து கொள்ள இந்த ஸ்க்ரீனில் காண்பிக்கிற இமெயில் அல்லது வாட்ஸ்அப் நம்பர், அந்த ஃபோன் நம்பர், அதுக்கு நீங்கள் கால் பண்ணிங்கன்னா நீங்கள் சொல்லலாம். இந்த மாதிரி எங்கள் வீட்டில் நடந்துச்சு, எங்கள் இந்த மாதிரி ஜெபிக்கும் போது அற்புதம் நடந்துச்சு, இவங்க விடுதலை பெற்றாங்க, சுகம் பெற்றாங்கன்னு எங்களுக்கு தெரியப்படுத்தினா நாங்கள் ஆண்டவரை துதிப்போம், அதுக்கு தெரியப்படுத்தலாம். சரி,
இப்போது இந்த நாளில் நிறைய பேர் இயேசுவே உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டீங்க, என் உள்ளத்தில் வரணும், எங்கள் உள்ளத்துக்குள்ளே கிறிஸ்மஸ் சந்தோஷம் வரணும்னு இயேசு உங்களுடைய வாழ்க்கையில் வந்துட்டார். அவரை நோக்கி கூப்பிட்டதுனால இப்போ சந்தோஷம், உள்ளத்தில் சமாதானம். இந்த இயேசுவை பற்றி நீங்கள் மேலே அறிந்து கொள்ள விரும்பினா நிறைய பேர் அவங்க வீடுகளில் இந்த மாதிரி ஒரு புக்கு இருக்குது, உங்களுக்கு தருவாங்க. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். இதில் இயேசுடைய வாழ்க்கை வரலாறு, அவர் பிறந்தது, வளர்ந்தது, அற்புதம் செய்தது, மரித்து உயிர்த்தெழுந்தது, இனி உலகத்தில் நடக்க போகிற செய்தியெல்லாம் சின்ன புஸ்தகம்தான். உங்களுக்கு அதை இலவசமாக தருவாங்க, உங்கள் வீடுகளில் அவங்களே தருவாங்க. அல்லது உங்களுக்கு நற்செய்தி என்ற புக்கு, இந்த ரெண்டும் ஒன்று தான். அதை தருவாங்க, அதை வாசிங்க. அப்போ இயேசுவை பற்றி நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். சரி, இப்போ இயேசு எனக்குள்ளே சமாதானம் வந்துட்டு, இயேசு எனக்குள்ளே வந்துட்டு அதை உணர முடியுது, ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா, இப்பொழுது நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் ஆயிட்டீங்க. நீங்கள் மதம் மாறலை, தேவனுடைய பிள்ளைகள் என்கிற அனுபவத்துக்குள்ளே வந்துட்டீங்க. அதாவது கடவுள் உங்களுடைய உள்ளத்துக்குள்ளே வந்துட்டார். அப்போது என்ன நடந்ததுன்னா, இந்த சின்ன புஸ்தகத்தில் இப்போ நீங்கள் தேவ பிள்ளைகள், அது எப்படி பாவம் மன்னிக்கப்பட்டுட்டு இனி எப்படி நீங்கள் வாழணும் என்பதை குறித்து சின்ன ஒரு புக்கு 10 நிமிஷத்தில் வாசித்தரலாம். உங்களுக்கு தேவைன்னா இலவசமாக அனுப்பி வைப்போம். நீங்கள் வீடுகளில் 5 பேரையோ 10 பேரையோ கூப்பிட்டு வச்சு ஜெபிச்ச தேவ பிள்ளைகள் எங்களுக்கு தெரியப்படுத்தி எங்களுக்கு 5 புக்கு அனுப்புங்க, 10 புக்கு அனுப்புங்கன்னா இலவசமாய் உங்களுக்கு அனுப்பி வைப்போம். நீங்கள் அவங்களுக்கு அதை கொடுக்கலாம், உங்கள் வீட்டில் வந்து ஜெபத்தில் பங்கு பெற்றவங்களுக்கு. ஏன்னா இதில் அடுத்து என்ன செய்யணும்? ஜெபிக்கிறது, ஆண்டவரோடு பேசுவது, வேதம் வாசிப்பது, கர்த்தருடைய பிள்ளைகளோடு ஐக்கியப்படுவது, சபைக்கு வருவது, அவங்க ஆண்டுக்குள்ளே வளருவது, அந்த அதுதான் எழுதியிருக்கிறோம் ப்ராக்டிக்கலாக. அது உங்களுக்கு எத்தனை புக்கு தேவையோ, அது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, தெலுங்கு, கன்னட மொழிகள்லாம் இருக்குது. அதை நீங்கள் எங்களுக்கு தெரியப்படுத்தினா உங்களுக்கு மொத்தமாக அனுப்புகிறோம். நீங்கள் உங்கள் நண்பர்களுக்கு, ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் அதை கொடுக்கலாம். சரியா? சரி, இந்த நாளில் உங்களை அன்பாக வீட்டுக்கு கூப்பிட்டு உபசரித்து நீங்கள் வந்து ஒரு மெய்யான ஆண்டவரை அறிந்து கொள்ளவும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள ஜெபிச்சாங்கல்ல, அவங்களுக்கு நன்றி சொல்லுங்கள், இயேசுவுக்கு நன்றி சொல்லுங்கள். அவரை ருசித்து பாருங்கள். அவர் உங்களோட கூட இன்றைக்கி உங்கள் வீட்டுக்கு வருகிறார். நீங்கள் இந்த வீட்டை விட்டு நீங்கள் போனாலும் உங்கள் கூட இயேசு உங்கள் வீட்டுக்கு வருகிறார், உங்களோடு இருப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார். தினம் அவரோட பேசலாம் ஜெபத்தில். நீங்கள் உங்களுக்கு புதிய ஏற்பாடு வேணும், இயேசுடைய வாழ்க்கை, அந்த புக்கு ஒன்று வாசிங்க. உங்கள் அந்த வந்திருக்கிற குடும்பத்தார் உங்களுக்கு தருவாங்க. அந்த வேத வசனத்தை தினம் காலையில் வாசித்து இயேசுவோட பேசுங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களோடு இருப்பதாக. மறுபடியும் கர்த்தர் சித்தமான அடுத்த ஞாயிற்றுக்கிழமை அற்புத பெருவிழாவில் சந்திக்கலாம். நீங்கள் தெய்வ பிள்ளைகள் அநேகர் உங்கள் வீட்டுக்கு அழைத்து அவங்களுக்கு உபசரணை பண்ணி இந்த காரியத்தை செய்ததுனால உங்களையும் உங்களுடைய குடும்பத்தை கர்த்தர் விசேஷம் ஆசீர்வதிப்பார். பாஸ்டர்மார்கள், தேவ ஊழியர்கள், உங்கள் மூலமாக இன்றைக்கி அற்புதம் நடந்திருக்குது. உங்களை கொண்டு நிறைய பேருக்கு சுகம் கொடுத்துருக்கிறார். நிறைய பேர் விடுதலை, சந்தேகப்படாதுங்க. அவங்கள வந்து விசாரிங்க, அவங்கள்ட்ட கேளுங்க, அற்புதம் நடந்திருக்கிறத சொல்லுவாங்க. ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. இன்னும் உங்களை கொண்டு பெரிய அற்புத அடையாளங்களை கர்த்தர் செய்வார். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களோடு இருப்பதாக. ஆமென்.